final project submit பண்றதுக்கு முதல்ல first we have to do the final project proposal. Okay, what is a project? It is not a descriptive piece of work. Okay, it's a change to tell your supervisors some methodologies, critical analysis parts, practical elements, evaluations. இதெல்லாம் integrated ஆனதை நாங்க சொல்லுவோம் என்னது ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது மேபி இப்போ மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் ஹெட் ஹேட் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் வந்து மேபி இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் என்னென்ன விஷயத்த சொன்னீங்கன்னு சொன்னா ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் அண்ட் ப்ராஜெக்ட். இப்போ ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ன்றது என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் what is a project proposal? The project proposal set out exactly what you will deliver for your project. இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போறீங்கன்னு சொன்னா அதை பற்றின ஒரு ஐடியாவை நீங்க முதல்ல கொடுக்கறத சொல்றீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரப்போசல். The project proposal set out exactly what you will deliver for your project in more detail than on the brief project outline in your project proposal. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட என்னத்தை நீங்க ப்ராஜெக்ட்ல சொல்ல போறீங்கன்னா அதை பற்றின ஒரு பிரீஃப் டீடைல், ஒரு ஐடியா, அதை என்ன சொல்ல போறோம் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல். ஓகே, it is your only opportunity to shape the direction of your project. எப்படி நாங்கள் எந்த டிரெக்ஷன்ல நாங்கள் ப்ராஜெக்டை கொண்டு போறோம்ன்றதுக்கான ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்ன சொல்றோம் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல். என்னென்னத்தை செய்யணும், என்னென்ன ஐடியா, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இன்க்ளூடட். இப்போ தென் நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சப்மிட் பண்ண பிறகு யூ கான்ட் சேஞ்ச் த டாபிக் பிகாஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 month பீரியட் தான் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு டைம். ஹெட் ப்ராஜெக்ட் எல்லாமே 3 months டைம். அப்போ அதில் நீங்கள் 3 months டைம் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இன்வால்வ் 3 months டைம். இப்போ அதுக்கான உங்களுக்கு 3 months டைம் வந்து என்ன செய்யறாங்க ப்ராஜெக்ட்டுக்கே தாராங்க. ஓகே, அப்போ நீங்கள் ஒன்லி நீங்கள் சப்மிட் பண்ணினா பிறகு யூ கான்ட் சேஞ்ச் த டாபிக். ஓகே, கிளியர்? யுவர் ப்ராஜெக்ட் இஸ் மார்க்ட் அகைன்ஸ்ட் what you say you will deliver at this stage. இப்போ நீங்க என்ன செய்யறீங்க, இப்போ என்ன இந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கிறீங்களோ அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பிறகு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுகளை தான் நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க பார்ப்போம்னா ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் செய்யற டைம்ல வந்து இவ்வளவு கான்செப்ட் நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ். ஓகே, மோஸ்ட்லி எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ற ஃபர்ஸ்ட் பார்ட் இன்க்ளூட் பண்ணணும். இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். நீங்க மேபி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா அந்த பிசினஸ் பத்தின ஐடியா, நீங்க என்ன செய்ய போறீங்க, அதாவது நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா நெரோ பண்ணி தான் செய்யணும். ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க பிசினஸ் ப்ராப்ளம் எடுத்து அதுக்கு சொல்யூஷன் சொல்ற மாதிரி. வாஸ்டா செய்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், கணக்கவா இருக்கும். ஒரு நெரோ பண்ணி செய்யற நேரம் என்ன இருக்கணும், ஆப்ஜெக்டிவ் ஒரு 5-10 இருக்கும். ஒரு 5 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், 1 எய்ம் தான் இருக்கும். நீங்க வாஸ்டான இண்டஸ்ட்ரீஸ் ஒரு காமன் டாபிக் எடுத்தீங்கன்னு சொன்னா இட்ஸ் அ டிஃபிகல்ட். ஓகே, அப்ப அதுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அதுல எய்ம்ஸ் இருக்கணும், ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும், தென் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம் இண்டிவிஜுவலா 1 by 1. ப்ரப்போஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். ஓகே, ப்ரப்போஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். தென் பாசிபிள் சொல்யூஷன்ஸ், நீங்க என்ன ப்ராப்ளம் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி சொல்ல போறீங்களோ அதுக்கான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன ப்ராஜெக்ட் செய்கிற நேரம் உங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவை, உங்களுக்கு என்னென்ன எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் தேவை, அண்ட் ஒர்க் பிளான் அண்ட் கன் சார்ட் என்னென்ன, அண்ட் சேஃப்டி அசஸ்மெண்ட், இவ்வளவு விஷயம் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், பிரீஃப் ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்கணும். வாட் இஸ் த ஐடியா ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி எடுக்கிறீங்கன்னா அதை பற்றின ஒரு ஐடியா. நீங்க சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸை பற்றின என்ன, அந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன இவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கான சொல்யூஷன், மேபி ஒரு இஆர்பி சிஸ்டம் செய்றீங்க அல்லது வேற ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டமோட செய்றீங்கன்னு சொன்னா அதனை பத்தின ஒரு பிரீஃப் ஐடியா. சரி, ஆல்ரெடி என்ன ப்ராப்ளம் கரண்ட்லி போயிட்டு இருக்கு அந்த ஆர்கனைசேஷன், அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன். தென் த எய்ம்ஸ். ஓகே, எய்ம்ஸ் and objective. What is the aim and objective? Mostly இதுல எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும் இந்த ஸ்டேஜ்ல. எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து கன்ஃபியூஸ் பண்ண போறாங்க. இது எய்ம்ஸ் என்ற என்ன மீனிங்னு சொன்னா இன்ஃபார்ம் த ரீடர்
what you want to achieve overall. Okay, inform the reader what you want to achieve overall, but not how you are going to do it. ஓகே, இப்போ நீங்க எய்ம்ல நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, இப்போ ஓவராலா நீங்க சொல்லணும் எய்ம்ல என்னன்னு சொன்னா, நீங்க ஓவராலா என்ன அச்சீவ் பண்ண போறீங்க, ஒன் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் மேபி ஒன் லைனோ டூ லைன்ஸ்ல இருந்தா ஓகே. நீங்க அதை எப்படி செய்ய போறீங்கன்றத போயிட்டு எய்ம்ஸ்ல சொல்லக்கூடாது. ஓகே, எய்ம்ஸ் என்ற என்னன்னா, இன்ஃபார்ம் த ரீடர் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் ஓவரால், பட் நாட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஓகே, இட் இஸ் அ broad and generalized statement intent written before the objectives. அதாவது நீங்க ஆப்ஜெக்டிவ் எழுதுறதுக்கு முதல்ல எய்ம்ஸை வந்து சொல்லிடும். இப்போ உங்களோட எய்ம்ஸ் வந்து ஒரு ஒன் ஆர் மோர் தேன் டூ லைன்ஸ், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களோட எய்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோர் தேன் ஒன் ஆர் டூ லைன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்தா சரி. ஏன்னா ஓவரால் உங்களோட அல்டிமேட் கோல் தான் என்ன, எய்ம்ஸ். நீங்க நெக்ஸ்ட் இஸ் ஆப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எய்ம்ஸை அச்சீவ் பண்றதுக்காண்டி ஒன் பை ஒன் நீங்க ஒவ்வொன்றா இப்போ சில சாம்பிள் ப்ராஜெக்ட்கள் காட்டுவேன். ஓகே, அதுல எப்படி எப்படி செய்திருக்காங்க, ஆல்ரெடி செய்த இப்போ ஃபைனல் நான் செய்ய போறேன் என்னன்னா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்தேன். அது செய்யற நேரம் உங்களுக்கு தேவையான இப்போ இந்த லெவலுக்கு எது கட் பண்ணணும், ஓவராலா ஃபைனல் இயருக்கும் சேர்த்தே படைச்சு விடுறேன். அதுல என்னென்ன ஏரியாஸ் வந்து நீங்க கட் பண்ணணும்னு ஃபைனலா சொல்றேன். ஓகே, the objective, the different area needed to complete the aim. அப்ப நீங்க எய்மை அச்சீவ் பண்றதுக்கான டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். இப்போ எய்மை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒரு 5 இருக்கணும், 5 ஆல்ரெடி ஒரு 7 இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் நீங்க ஒன் பை ஒன் அச்சீவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எய்ம் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அப்ப அதுதான் சொல்றேன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவோம். ஓகே, மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்றேன், எய்ம் சேம் ஆப்ஜெக்டிவ் சேம் வந்து என்ன செய்யறது, கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ காமனா ஒரு மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நாட் செப்பரேட்டட். இப்போ நீங்க நான் லாஸ்ட் டைம் போற நேரம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஃபைனல் ப்ராஜெக்ட்ல எய்ம்ஸையும் ஆப்ஜெக்டிவையும் கன்ஃபியூஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து போட்டிருந்தாங்க. அப்படி செய்யக்கூடாது. எய்ம்ஸ் வேற, எய்ம்ஸ்ன்றது வேற, ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது வேற. எய்ம்ஸ் நீங்க எய்ம்ஸ்ல ஒரு ஒன் தான், ஒரு ஒன் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கணும், அல்டிமேட் கோல் எது நீங்க ஃபைனலா அச்சீவ் பண்ண போறீங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது அந்த எய்ம்ஸை அச்சீவ் பண்றதுக்காண்டி உங்கள்ட்ட இருக்க ஒரு செட். நீங்க எய்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் நீங்க ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களோட எய்ம் அச்சீவ் ஆயிடும். ஓகே, இப்போ எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கன்ஃபியூஸ் நார்மலா வருது, நாட் கிளியர் வாட் த எய்ம்ஸ் ஓ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர். இது இப்போ எய்ம்ஸ் என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றத கிளியரா சொல்ல மாட்டாங்க. ரைட்டிங் த ரிப்போர்ட் இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நீங்க உங்களோட இப்போ ரிப்போர்ட் எழுதுறது உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இல்லை. சம்டைம்ஸ் அதே எழுதி இருப்பாங்க, அதுல ரிப்பீட் வேர்ட்ஸ்ன்றது இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க ரிப்பீட்டா ஒரு வேர்ட்ஸ் திருப்பி இருக்கக்கூடாது. தென் டூ மச் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸும் தேவையில்லை. ஓகே, டூ மச் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸும் தேவையில்லை. இப்போ ஓவராலா உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ல இவ்வளவு கண்டென்ட்டும் இருந்தா காணும், நான் சொன்ன மாதிரி. ஓகே, இந்த 8 விஷயம் 8 மேட்டர்ஸும் இருக்கணும். இன்ட்ரோடக்ஷன், அந்த இன்ட்ரோடக்ஷன்ஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எய்ம், செகண்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பெனிஃபிட். ஓகே, ப்ரப்போஸ் ஆக்டிவிட்டிஸ், பாசிபிள் சொல்யூஷன்ஸ், என்னென்ன செய்யணும், ரிசோர்ஸ் நீடட், எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், ஒர்க் பிளான் அண்ட் கன் சார்ட் அண்ட் சேஃப்டி அசஸ்மெண்ட். இவ்வளோ ஏரியாவே நீங்க கவர் பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்றது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ், எய்ம்ஸ் அதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கோம். ஓகே, அப்போ எய்ம்ஸ்ன்றது ஒரு ஒன் ஆர் ஒரு டூ லைன்ஸ்ல இருக்கணும். ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது ஒரு 5 சரி இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை நீங்க ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ணா தான் அந்த எய்ம்ஸை அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பெனிஃபிட். அதெல்லாம் நீங்க சொல்லணும், why is this project is important, who benefits. ஓகே, why is this project is important. இப்போ பாத்தீங்கன்னா ஏன் இந்த ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லணும். நீங்க இப்போ நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இன் கொழும்பு ஏரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கு பேர் இருக்காங்க. அதே நான் ஸ்பெசிபிக் பண்ணி இப்போ நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி இன் ஸ்ரீலங்கான்னு எடுக்கலாம் அப்படின்னா இது வாஸ்ட் இண்டஸ்ட்ரி. இதே எனக்கு கொழும்பு நெரோ பண்ணி எடுக்கிற நேரம் எனக்கு ஈஸியா டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப அதனால தான் இப்போ நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, டாபிக் எடுக்கிற நேரம் நீங்க நெரோ பண்ணி பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்படி எடுக்கணும். அதாவது ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கிற நேரம் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ற நேரம் ஈஸியா இருக்கும். வாஸ்டா எடுக்கிற நேரம் இஸ் வெரி டிஃபிகல்ட், உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் முடிக்கலாம் இருக்கு. அப்போ ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டக் ஆயிடும். இதேதான் சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க கன்சிடர் பண்ணணும் என்ன, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யற நேரம்
இவ்வளவு ஏரியா வந்து கவர் பண்ணணும். ஓகே, why is this project is important? அப்ப justification and benefits இதைத்தான் சொல்றோம் rational என்று சொல்லுவோம். rational என்று சொல்லுவோம். என்னன்னு சொன்னா rational. Why is this project is important? Who benefits? இதால யார் யாருக்கு benefits இருக்கு, அப்ப அது எல்லாத்தையும் சொல்லணும். அண்ட் ப்ரப்போஸ் ஆக்டிவிட்டிஸ், நீங்க இந்த ஃபைனல் ப்ரொஜெக்டை செய்யறதுக்கு என்னென்ன செய்ய போறீங்க. ஐடென்டிஃபை த டாஸ்க் யூ நீட் டு அண்டர்டேக் டு அச்சீவ் யூர் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கா இல்லையா, இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன டாஸ்க்ல செய்ய போறீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்ய போறீங்க என்றதை பத்தி நீங்க ப்ரப்போஸ் ஆக்டிவிட்டிஸ்ல சொல்லணும். ஓகே, அப்ப அதை தான் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா propose activities. Then the possible solutions, any idea about possible outcome. இப்போ உங்களோட ஃபைனல் ப்ரொஜெக்ட்ல வரப்போற உங்களோட பாசிபிள் அவுட்கம்ஸை பற்றின ஒரு ஐடியா. வாட் யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுது, அதை பத்தின ஒரு பிரீஃப் ஐடியா தான் நீங்க என்ன சொல்லணும் பாசிபிள் சொல்யூஷன். இதுக்காண்டி தான் நீங்க ஃபைனல் ப்ரொஜெக்டே ஒர்க் பண்ண போறீங்க அடுத்த வர பீரியட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா அதுல உங்களுக்கு வரக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நெகட்டிவ் இம்பாக்ட்கள் வரலாம். இப்போ நான் ப்ரொஜெக்ட் காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ப்ரொஜெக்ட் ஒன்று காட்டுறேன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் காட்டுறேன். ஓகே, இன்ட்ரடக்ஷன். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்ட் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி. Your final year project is empirical study in the fast food industry in Sri Lanka. Is a chapter 1 is introduction. Introductionல பாத்தீங்கன்னா brief study பண்ணிருக்காங்க, அதை பத்தின சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்ரீலங்கால எப்படி இருக்குது அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஒரு இன்ட்ரடக்ஷன். தென் அது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்போ நெக்ஸ்ட் சொல்லிருக்காங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்? யா ஓகே, கேக்குதா எல்லாருக்கும் நான் கதைக்கிறது? ஓ சார். யா ஓகே, லைன்ல மிஸ்டேக்ஸ் இருக்கா? இல்ல சார். ஓகே, ஓகே. Then is a problem statement. என்ன ப்ராப்ளம்? இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு இன் ஸ்ரீலங்கா இன் சொசைட்டி இதான் அவங்க ஹெடிங். இன்பாக்ட் ஆஃப் அதை எப்படி இம்பாக்ட் பண்ணது சொசைட்டிக்கு என்று சொல்லிட்டு அவங்க தந்திருக்காங்க. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா முதல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரியா, இன்ட்ரடக்ஷன் பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டடி இன்ட்ரடக்ஷன். அதுல வந்து சொல்லியிருக்காங்க இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. பாருங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இன் டுடேஸ் பிசினஸ் மாடல் fast food industry has become the most focused areas to undertake research study due to the globalization's multinational food chain like KFC, McDonald's, Domino's, Subway and enter into the domestic market where they apply the America's soft power on developing nations and they tend to be grab the market share from the indigenous food products. Okay, இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி சொல்றாங்க. குளோபலைசேஷன்ஸால மார்க்கெட்டுக்குள்ள ஃபாரின் கம்பெனிஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வருது. அப்போ மார்க்கெட் ஷேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்ன செய்ய போறாங்க, அந்த ப்ராஃபிட் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களோட கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. இனிஷியலா அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு என்ன கிடைக்கும்ன்றது தெரியாது. அது ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒன். தென் ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த டெவலப்ட் கண்ட்ரீஸ் and gradually Sri Lanka has also intensively adapting their lifestyle from healthy food consumption to fast consumption. So healthy food consumption la inda fast food consumption ku pora neram avangalukku health issues varalam appadina problems irukku. Okay, many researchers have undertaken all around the world is focused on fast food industry. For example, a study was undertaken in Turkey in order to identify the relationship between the fast food consumption and customer values lifestyle in Turkey. இப்போ அதை பற்றிலாம் எடுத்திருக்காங்க. அப்போ இதுவும் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸை இம்பாக்ட் பண்ணும். அப்போ இது ஒரு ப்ராப்ளம். ஓகே, அப்போ இதுகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இப்போ இதெல்லாம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ என்னென்ன ப்ராப்ளம்? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஹேபிட்டுகள் மாறுது. ஓகே, அப்போ அதால் என்னென்ன டிசீஸ் வரும். ஓகே,
the fast food consumption has changed the Sri Lankan culture and lifestyle towards the Western culture, which brings the healthy issues into the society. Since there is no any previous study undertaking the finding out what made in Sri Lankans to shift from their traditional healthy eating to fast food consumption. The researchers was keen enough to identify the factors that are the influencing the Sri Lankan consumers for this transformation taken to place. ஓகே, அப்ப இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுது, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது. தென் அப்ப ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப இந்த ஆப்ஜெக்டிவ்ஸுக்கு முதல்ல என்ன செய்யறாங்க, ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எடுக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்கணும். நீங்க ப்ரப்போசல்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த நீங்க நீங்க அடுத்து ஹெடிங் ரிலேட்டடா பேக்ரவுண்ட் ஸ்டடி ஓ இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். நீங்க எடுக்கிற ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் மேபி நீங்க ஒரு ஹெடிங் எடுக்கிறீங்கன்னா அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, தென் அதுல இருக்க ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் என்னத்தை நீங்க ஃபைண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஆர்கனைசேஷன் சொன்னா ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு HR ப்ராப்ளத்தை பற்றி எடுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு HR சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது. ஸ்டாஃப் டர்ன் ஓவர் கூட இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன்ல அடிக்கடி ஸ்டாஃப் டர்ன் ஓவர் கூட இருக்குது. அப்ப அது அந்த ப்ராப்ளத்தை பற்றி நீங்க சொல்லலாம். இப்போ ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டாஃப் ப்ராப்ளம் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கு. ஓகே, ஸ்டாஃப் டர்ன் ஓவர்ஸ் அப்படி HR சம்பந்தமா நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா ஸ்டாஃப் அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டட்னு சொன்னா ஸ்டாஃப் டர்ன் ஓவர் ஒரு ப்ராப்ளம் என்று சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம், ஸ்டாஃப்ஸுக்கான வெல்த்தி அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் அதுகள் ரிலேட்டட் பத்தி சொல்லலாம். ஸ்டாஃப் கூட டூ மச்சா ஸ்ட்ரெஸ் ஆகிறபடியா இந்த ப்ராப்ளம் அண்ட் ஸ்டாஃபுக்குள்ள கான்ஃபிளிக்ட் வருது. இது எல்லாமே என்ன அந்த அதுக்குள்ள வந்து HRக்குள்ள வருது. அப்ப ஸ்டாஃப்ஸுகளுக்கான கான்ஃபிளிக்ட்கள் அதுவும் ஒரு ப்ராப்ளம். அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம் அதுகளை பத்தி நீங்க கதைக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். தென் அதுக்கு ரிசர்ச் கொஸ்டின்ஸ் நார்மலா இதுல எடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லி இந்த பேஸ்ட் ஆன் இந்த கொஸ்டின்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கன்னா வாட் ஆர் த ரீசன் பிஹைண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் டு ஸ்விட்ச் ஃப்ரம் ஹெல்த்தியர் ட்ரெடிஷனல் ஃபுட் டு ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன். ஏன் அவங்க மாறுறாங்க, என்ன ரீசனுக்கான மாறுறாங்க. முதலாவது கொஸ்டின்ஸ் எடுத்துக்காங்க ரிசர்ச் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும் இன்ட்ரடக்ஷன். தென் அதை பத்தின ஒரு ப்ராப்ளம் அந்த கம்பெனி பத்தின என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லணும். தென் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் கட்டாயம் எடுக்கணும். அந்த ப்ராப்ளம்ல இருக்க ரிசர்ச் கொஸ்டின்ஸ் நீங்க எடுக்கணும். என்னத்துக்காண்டி அவங்க ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து ட்ரெடிஷனல் ஃபுட்ல இருந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறி இருக்காங்க. ஓகே, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்றதுக்கான ரிசர்ச் கொஸ்டின் மேக்ஸிமம் 2-3 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். ஓகே, வாட் ஆர் த ரீசன் பிஹைண்ட் ஸ்ரீலங்கன் டு ஸ்விட்ச் ஃப்ரம் த ஹெல்த்தியர் ட்ரெடிஷனல் ஃபுட் டு fast food consumption. Second, what are the consequences they face by altering their food consumption from healthier food to fast food. இப்போ healthier food to fast food மாறுற நேரம் என்னென்ன consequences அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு என்றதை பற்றின 2 கொஸ்டின்ஸ் இதுல எடுத்திருக்காங்க. ஓகே, தென் அடுத்த பாருங்க ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைனலா டு ஐடென்டிஃபை த ரீசன் பிஹைண்ட். அப்ப இதுக்கான ஆன்சர்ஸ் தான் என்ன வரும், ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் வரும். இந்த 2 கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸ் இதுல போட்டிருக்காங்க. உங்களோட மேல நீங்க என்ன சொல்லுவீங்க, ஃபர்ஸ்டா ப்ரொபோசல்ல என்ன சொல்லுவீங்க, இன்ட்ரடக்ஷன் சொல்லுவீங்க, எய்ம்ஸ் சொல்லணும். எய்ம்ஸ் தான் என்னதா இருக்கு, உங்களோட ரிசர்ச் கொஸ்டினா இருக்கும். அந்த எய்ம்ஸை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஆண்டி 2 ரிசர்ச் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ரிசர்ச் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் என்ன இருக்கும், ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். கிளியர்? அப்ப நீங்க உங்களோட எய்ம்ஸை அச்சீவ் பண்றதுக்கு 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளணும். என்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டை செய்யலாம். அப்ப இதுல கேட்டிருக்காங்க என்ன, டு ஐடென்டிஃபை த ரீசன் பிஹைண்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஸ்ரீலங்கன் கன்சியூமர்ஸ் ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷனல் டு ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன். ஏன் அவங்க என்ன ரீசனுங்களுக்கான மாறி இருக்காங்க ட்ரெடிஷனல் டு ஃபாஸ்ட் ஃபுட். அப்ப இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு தெரியும். ஓகே, தென் டு ஃபைண்ட் அவுட் த அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் fast food consumption of among Sri Lankan consumers. அப்ப ஸ்ரீலங்கன் கன்சியூமர்ஸுக்கு மத்தியில வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன் எப்படியான அட்வர்ஸ் இம்பேக்ட், எப்படியான நெகட்டிவ் இம்பேக்ட்களை வந்து கொண்டு வருது என்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களால கொடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செய்யணும் இன்ட்ரடக்ஷன் செய்யணும். செகண்ட் ஒன் வந்து என்ன செய்யணும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். உங்களோட ப்ரொபோசல்ல ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்றத சொல்லணும். தென்
அடுத்து உங்கள்ட்ட அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா என்ன இருக்கும்? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுது. அப்ப நீங்க சொல்லியிருக்கு, அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வருது. அண்ட் கன்சியூமர்ஸ் ஃபாரின் மல்டிநேஷனல் கம்பெனிகள் தான் மார்க்கெட் ஷேர்ஸை வச்சிருக்கபடியா அதுல வர ப்ராஃபிட் எல்லாத்தையுமே அவங்களோட கண்ட்ரி கொண்டு போறபடியா ஃபைனல் ஸ்ரீலங்காக்கு எதுவும் இல்லை. இதெல்லாம் என்னது அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்ப எங்களோட எய்ம் என்ன இருக்கணும்? ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியால ஆட்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஏன் இப்படி மாறி இருக்காங்க, ஏன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து ட்ரெடிஷனல் ஃபுட்ல இருந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறுறாங்க, அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்கணும். மேபி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒர்க்குக்கு போயிட்டு வர டைம் குறைவா இருக்கலாம். இப்ப கொழம்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்றபடியா வீட்டுல வந்து குக் பண்ணல டைம் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, நார்மலா அவங்களே போயிட்டு கடையிலேயே வாங்குறாங்க. அப்ப அது ஒரு ரீசன். என்னது, அவங்களோட ஒர்க் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து என்ன செய்யுது, ஆட்டோவாவே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறுது. தென் வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் பை என்ன ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொன்னா பிளட் ப்ரெஷர்ஸ் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், சரியா கொலஸ்ட்ரால், இப்படி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, அப்ப 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், ரிசர்ச் கொஸ்டின். தென் த ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்ப இந்த கொஸ்டின்ஸ்களுக்கான ஆன்சர்ஸ் என்ன இருக்கும், ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். Okay, to identify the reason behind the shift of Sri Lankan consumers eating patterns from traditional to fast food industry, to find out the adverse impact of fast food consumption of Sri Lankan consumers. Okay, அப்ப இதுதான் உங்களோட இது. அடுத்து தென் சிக்னிஃபிகன்ட் ஸ்டடிஸ். என்ன சிக்னிஃபிகன்ட் ஸ்டடிஸ் என்ன சொன்னா, இம்பார்ட்டன்ஸ். ஏன் இந்த ஸ்டடி இம்பார்ட்டன்ட்ன்றதை சொல்லணும். அதான் ஃபாஸ்டா என்ன நடந்திருக்கு, சிக்னிஃபிகன்ட் ஸ்டடின்றது ஏன் இம்பார்ட்டன்ட், இந்த ப்ராஜெக்ட் ஏன் இம்பார்ட்டன்ட், அதாவது ரேஷனல் மேரேஜ். சிக்னிஃபிகன்ட் ஆஃப் ஸ்டடி மீன் ரேஷனல். வை இஸ் திஸ் ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட் பற்றி இதுல சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த பாஸ்ட் ஸ்டடிஸ் படி அதை பற்றி இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, சிக்னிஃபிகன்ட் ஆஃப் ஸ்டடி. ஓகே, அப்போ உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசலும் இந்த விஷயங்களை தான் நீங்க என்ன செய்யணும், கண்டென்ட் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறேன். ஓகே, இப்போ ஓகே, இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் செய்த என்ன சொன்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், இப்போ பிரீஃப் முதலாவது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். என்னடா நான் இந்த டாபிக் என்ன எடுத்துக்கிறது, ஃபைனல் இயர் நான் செய்யுது ஏடிஎம் அப்ளிகேஷன் ஃபார் ஃபேஸ் ரெகக்னிஷன். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்கிறது எல்லாமே என்ன, ஏடிஎம் அப்ளிகேஷன் ஒன்லி கிரெடிட் கார்டு ஓ டெபிட் கார்டு இதான் இருக்குது. அப்ப இதுல என்ன இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா என்ன செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ரீசெண்டா கூட செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்துச்சு. என்னது, ஏடிஎம் கார்டுல என்ன டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ போட்டு. ஓகே, அப்ப இதுலும் பார்க்க அட்வான்ஸா இன்னும் ஒரு எக்ஸிஸ்டிங் இப்ப கார்டுக்கு பதிலா நாங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா, இப்ப இது நார்மலா இருக்க சிஸ்டம், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஸ்ரீலங்கால கார்டை போடுறது, நீங்க பின் நம்பர் அடிச்சாச்சு காசு வருது. இதான் ஒரு ஏடிஎம் சிஸ்டம். அப்ப இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸை கொண்டு வர என்னது, ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ஏடிஎம் அப்ளிகேஷன். அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி என்னது வருதுன்னு சொன்னீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன். அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஆத்தென்டிகேஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ஏடிஎம் அப்ளிகேஷன் வித் ஒன் டைம் பாஸ்வேர்ட். அப்ப இப்படிதான் கூட ப்ராஜெக்ட் டாபிக் இருக்கணும். இப்ப நீங்க எடுக்கிற சிஸ்டம் எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எடுத்தீங்கன்னா, பாருங்க ஸ்ரீலங்காவுக்கு எடுத்தோம். ஸ்ரீலங்கால வந்து என்னது, ஸ்ரீலங்கால ஏடிஎம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து என்னது இருக்குது, பட் செக்யூரிட்டி குறைவானதா இருக்கு. ஆனா ஃபாரின்ல இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கு. அதெல்லாம் நான் என்னன்னு எடுத்து செய்தேன், ஸ்ரீலங்காக்கு சொல்லி செய்திருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா நெரவு பண்ணி. அதே மாதிரி தான் நீங்களும் கூட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எல்லாத்தையுமே நெரவு பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே, கிளியர்? ஆர் யூ கிளியர்? Are you clear? Any doubt? Yes, sir. ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? சஷ்மிதா? No, sir. ஓகே, கிளியர்? உங்களுக்கு இதெல்லாம் அப்படி செய்யறேன். இப்போ நான் சொல்றேன் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வரைக்கும் ஓகே? தனுஷா? ஓகே, எனி டவுட்? தயாலினி? இல்ல. ஓகே, அப்ப கண்டினியூ பண்றேன். ஓகே, No, sir. ஓகே.
ஓகே. அப்ப நான் என்ன சொன்னேன், ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ் ஃபாரின்ல எல்லாம் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ் ஏடிஎம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ஏடிஎம் அப்ளிகேஷன் இப்படிலாம் இருக்கு. அதை நான் என்ன செய்தேன், ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லி நேரோ பண்ணி எடுத்தேன். வேர்ல்ட் வைடு கண்டு இல்லாமல் ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பண்ணி, அதே மாதிரி உங்களோட டாபிக்ஸுகளும் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இட்ஸ் பெட்டர். இப்போ நீங்களுக்குலாம் இஆர்பி சிஸ்டம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல எக்ஸிஸ்டிங் இல்லை என்று சொல்லி எடுத்து, அப்ப நான் இந்த ஒரு ஆர்கனைசேஷனுங்களுக்காண்டி ஒரு இஆர்பி சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படி செய்தீங்கன்னா ஒரு இல்லாத ஆர்கனைசேஷனுக்கு நீங்க இப்போ ஃபைன் பண்றீங்க. அப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் இஆர்பி சிஸ்டம் இல்லாதபடியால. அப்ப இதுதான் உங்களோட சொல்யூஷன் இன் இஆர்பி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி காட்டலாம். அப்ப எக்ஸிஸ்டிங்கா ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இதான் மெயின் உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். ஓகே, இப்ப நான் முதல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருந்தேன். ஸ்ரீலங்கால இப்படி ஆல்ரெடி இல்ல. ஓகே, ஸ்ரீலங்கால வந்து என்ன பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம், ஆல்ரெடி இல்ல. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப ஸ்ரீலங்கால ப்ரோசஸ் மெத்தட் எப்படி இருக்குது அதுல பத்தி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அப்ப டுடே என்னென்ன அப்ப செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருதுன்றதை பத்தி சொல்லியிருந்தேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு சொன்னீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் என்ன, ஃப்ராட் நடக்கும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் முதலாவது நீங்க சொல்லணும் இன்ட்ரடக்ஷன், செகண்ட் ஒன் சொல்லணும் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, என்ன ப்ராப்ளம் இருக்கு. அப்ப ஸ்ரீலங்கால மெயினா வர ப்ராப்ளம் என்ன, ஃப்ராட். ஸ்ரீலங்கால வர மெயின் ப்ராப்ளம் என்ன, ஃப்ராட் அண்ட் தெஃப்ட் இருக்குது. என்னன்னு சொன்னா பின் கார்டை போட்டு யாரும் உங்களோட கார்டு இருந்துச்சுன்னா அந்த பின் நம்பர் தெரிஞ்சு யாரும் போயிட்டு எடுக்கலாம். இந்த பர்டிகுலர் பர்சன் தான் எடுக்கணும் இல்லை யாரும். இப்போ ரீசெண்டா கூட ராபரிஸ் எல்லாம் நடந்துச்சு ஸ்ரீலங்கால லாஸ்ட் இயர்ஸ் எல்லாமே. இப்போ ஸோ அவாய்ட் திஸ் ப்ராப்ளம். அப்போ இதை பாருங்க இதில் ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. ஸோ அவாய்ட் திஸ் ப்ராப்ளம், திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் authentication based for ATM application. இதுதான் இந்த எய்ம். ஓகே, பாருங்க அடுத்த பாருங்க எய்ம் சொல்லிட்டு தனியா ஒரு செக்யூரா பாருங்க 2 லைன்ஸ்ல சொல்லுங்க, 2 or 1 line. இதான் இந்த அல்டிமேட் கோல். ஓகே, the project aim is to develop high secure face recognition based authentication for ATM application சொல்லி ஓவராலா சொல்லியிருக்கேன். தென் இந்த ஹை செக்யூர் ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ஏடிஎம் அச்சீவ் பண்றதுக்காண்டி, இந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்காண்டி நான் சில ஆப்ஜெக்டிவை செட் பண்றேன். என்னென்ன எனக்கு தேவை, டு கான்சென்ட்ரேட் டிஸ்டிங்டிவ் அப்ரோச் டு ஃபேஸ் ரெகக்னிஷன். அப்ப டிஸ்கஸ் சம் ஃபேஸ் ரெகக்னிஷன் அல்கோரிதம். அப்ப ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆல்ரெடி இல்லை, அப்ப அதுல பத்தின அல்கோரிதங்கள் என்னென்ன. ஓகே, அதை இங்க எடுக்கிற எஸ்பெஷலி டிஸ்கஸ் அட்ரிபியூட் ஆஃப் PCA போஸ்ட் கம்ப்ளீஷன் ஆடிட் அண்ட் EGN அல்கோரிதம். test some images of same faces of same அப்ப இந்த ஃபேஸஸ் போட்டு செக் பண்ணிலாம் பார்க்கணும். இந்த ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ண என்ன மாதிரி என்ன ஒரு ஆள் டுவல் ஒரு ஆள் வந்தா அவருடைய எல்லாம் செக் ஆகுமா இல்லையா, கண்டுபிடிக்குதா, ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்குதா. அப்ப இது எல்லாத்தையும் உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ்ல வைக்கணும். இந்த அல்டிமேட் கோல் தான் என்ன, ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ் ATM அப்ளிகேஷன். ஓகே, அப்ப அதுக்கு முதல்ல face recognition create பண்றது. Design and develop face recognition based authentication application. Identify the approaches, aspect of structures which have been used to make the structure. Create a system planning. Show the appropriate diagram for proposed system. Already இருக்க சிஸ்டத்துக்கு நான் ஒரு ப்ரப்போஸ் சிஸ்டம் ஒன்று செய்யணும். ஒரு டயக்ராம் என்னென்ன சொல்றது, ஃப்ரேம் ஒர்க்குகள், டயக்ராம்கள், ஃப்ளோ சார்ட் அதெல்லாம் காட்டணும். ஃப்ளோ சார்ட்ல காட்டணும் அப்படி எப்படி என்னென்ன நடக்கும் போது இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்ப இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் 1 by 1 அப்ப இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ATM அப்ளிகேஷன் செய்யறேன்னு எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, டு அனாலிசிஸ் த ஸ்ட்ரக்சர் ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ATM அப்ளிகேஷன். எக்ஸ்பிளைன் தி எக்ஸிஸ்டிங் ATM செக்யூரிட்டி சிஸ்டம். அப்ப அதுல என்ன ஏற்கனவே என்னென்ன செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ டிஸ்கஸ் த ட்ராபேக்ஸ் ஆஃப் கரண்ட் ATM சிஸ்டம். எக்ஸ்பிளைன் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் proposed face based ATM application. அப்ப நான் என்னென்ன ரிக்வயர்மெண்ட் எங்களுக்கு தேவை அது எல்லாத்தையுமே நாங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல சொல்லணும். ஓகே, அப்போ ஆல்ரெடி இருக்க ப்ராப்ளத்துக்கு அச்சீவ் பண்றதுக்கு எங்களுக்கு இவ்வளத்தையும் நாங்கள் செய்தா தான் எங்களால இந்த அச்சீவ் பண்ணலாம். அப்போ ஆப்ஜெக்டிவ்ஸை நீங்க 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா உங்களோட எய்ம்ஸ் அச்சீவ் ஆகும். ஓகே, டு அனாலிசிஸ் அண்ட் இவாலுவேட் டெஸ்டிங் ஆஃப் கம்ப்ளீட் ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ATM application system. Test ATM application structure from different reasons. Make experiment cases for irregularities produced by different inputs. Review and make feedback for planned ATM system for future improvement. அப்ப அதெல்லாம் ரிவ்யூ பண்ணி பார்க்குறது இதெல்லாம் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். இப்போ நான் உடனே ஒரு சிஸ்டத்தை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ரிவ்யூ ப்ரோசஸ் இருக்கும், அதுல ஃபீட்பேக் இருக்கும். ஒரு முதல்ல ஒரு 100 பேருக்கு செய்து பார்ப்போம், இது ஒர்க் அவுட் ஆகுதா. ஓகே, அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்.
அப்ப இப்ப பாத்தீங்கன்னா சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்ரீலங்கால இப்ப கொரோனா வந்திருக்குன்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்கா ஃபுல்லா லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்ரீலங்கால இப்ப அல்டிமேட் எய்ம் என்னன்னு சொன்னா என்ன ஃபுல்லா கம்ப்ளீட்டா 0 கொரோனா. அப்ப கொரோனாவை டோட்டலா இல்லாம ஆக்கணும். அப்ப அதுக்காண்டி தான் என்ன ப்ரோசஸ் வச்சிருக்காங்க, அது அல்டிமேட் இஸ் எய்ம். அது என்ன சொல்லுவோம், இஸ் எய்ம் சொல்லுவோம். அப்ப அதுல சின்ன 1 by 1 என்ன இருக்குது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் என்ன, ஏரியா எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணாங்க. 1 by 1 டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணாங்க. இப்ப லாக்டவுன் பண்ணோன்னு இப்ப ஃபுல்லா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப 1 by 1 இப்ப இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வெளியால வருவினா என்னன்னு சொன்னா லாக்டவுன் பண்ணிட்டா இப்ப ஆட்கள் இது என்ன ஆகாது, பரவாது, ஸ்ப்ரெட் ஆகாது டிசீசஸ். அப்ப ஆட்கள் எல்லாருமே வெளியால 1 by 1 என்ன செய்வாங்க, வருவாங்க. வருத்தம் இருக்க ஆட்கள் மட்டும் தான் வெளியால ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வேற எல்லாருமே என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ள இருக்கணும், தே ஆர் சேஃப். யா சொல்லுங்க சார். அது வந்து சொல்யூஷன் தானே சார், இல்லையா? இல்ல ஆப்ஜெக்டிவ் நாம எப்படி அதை இது பண்றது? இல்ல அது அல்டிமேட் எய்ம். அதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் என்னென்ன செய்ய கவர்மெண்ட் என்னென்ன செய்திருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணாங்க ஏரியா பை ஏரியா. கிளியர்? அது வந்து உங்களோட சொல்யூஷன்ஸ் இல்ல. சொல்யூஷன்ஸ் என்ன, கடைசியா அவங்க என்னென்ன அதுக்கான மருந்து என்னென்ன யூஸ் பண்ணாங்க, என்னென்ன டேப்லெட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, அதுதான் அவங்களோட சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன ஆப்ஜெக்டிவ் செய்தாங்க இல்லாம ஆக்குறதுக்கு. கிளியர்? ஓகே. அவங்க ட்ரீட்மெண்ட் மெத்தட் எல்லாம் தான் என்னது சொல்யூஷன்ஸா வருமே ஒழிய அவங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன செய்தாங்க ஏரியா வைஸ் இப்ப பிரிச்சுட்டாங்க. இப்ப ஏரியா வைஸ் ரிமூவ் பண்ணிட்டு வராங்க. அதுல என்ன அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஏரியா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வராங்க. இப்ப ஃபைனலா இப்போ குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாஸ் எல்லாம் லாக்டவுன்ல இருக்குது. அப்ப அந்த ஏரியாவுக்குள்ள அந்த சர்க்கிளுக்குள்ள ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அப்ப அந்த சர்க்கிளுக்குள்ள ஆட்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா இருக்கிறது கடைசி இல்லாம போயிடு. புரியுது? இப்ப அது மாதிரி தான் இப்ப நான் சொல்ற ஐடியாஸ் எல்லாம் இங்க டு அனாலிஸ் அண்ட் இவாலுவேட் சிஸ்டம் அண்ட் ஃபீட்பேக் அதுல எடுக்கணும். Then allow a secure access through the face recognition PIN number and allow through the encryption method. அப்ப face recognition க்கு என்ன செய்யறோம், encryption method, பின்னுக்கெல்லாம் encryption method கொடுக்குறோம். decrypt encrypt. இப்ப பாத்தீங்கன்னா face recognition மட்டும் காணாம நான் போனுக்கு கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வைபர் கோட், வாட்ஸ்அப் கோட் உங்களுக்கு வருதா இல்லையா, உடனே செக்யூரிட்டிக்காண்டி அந்த கோட் வந்து அவங்களால அனுப்புவாங்க. நீங்க அந்த உங்களோட போனை வச்சிருந்தா தான் அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களோட ஏடிஎம்முக்கும் நாங்க செய்யலாம். செக்யூரிட்டி எங்களோட மெயின் என்ன, ஹைலி செக்யூர் பேஸ் ஏடிஎம் அப்ளிகேஷன். அப்ப என்ன செய்யறோம், 1 டைம் பாஸ்வேர்டு உங்களோட போன் நம்பருக்கு அனுப்புறது. அப்ப நீங்க உங்களோட ஃபேஸை டிடெக்ட் ஆனோன்னு அடுத்த ஸ்டேஜ் போனோம்னா என்ன செய்யும், மோட்டோவா நீங்க அங்க அக்சஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சோன்னா உங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ், ஒரு கோட் அனுப்பும். அதை என்டர் பண்ண கைக்கு பிறகுதான் நீங்க உள்ளுக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்றோம். அப்ப உங்களோட போனும் அட் டைம் உங்களோட போனும் கையில இருக்கணும், நீங்களும் அங்க இருந்தா தான் உங்களோட சிஸ்டத்தை உள்ளுக்குள்ள அக்சஸ் பண்ணணும். கிளியரா? அப்ப 1 டைம் பாஸ்வேர்ட். அப்ப அதுகளும் என்ன செய்ய வேண்டும், மோர் செக்யூரா இருக்கும். அப்ப இதுவும் என்ன இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து 1 டைம் பாஸ்வேர்ட், குயிக் சர்வீசஸ் டு த கஸ்டமர்ஸ் அண்ட் செக்யூர் த கஸ்டமர் டீடைல். அப்ப இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன, ஹை செக்யூர் பேஸ்ட் ஃபேஸ் பேஸ்ட் ஏடிஎம் அப்ளிகேஷன் உடைய இந்த அடுத்த ஆப்ஜெக்டிவ் என்ன, கஸ்டமர்ஸுக்கு வந்து குயிக் சர்வீஸும் கொடுக்கணும், டூ டிலே ஆகாம இருக்கக்கூடாது, அண்ட் அவங்களோட டேட்டாவே என்ன செய்யணும், செக்யூரா வச்சிருக்கணும். இதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்ப இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் நான் 1 by 1 அச்சீவ் பண்ணணும்னு சொன்னேன், இந்த எய்ம் ஆட்டோவா கம்ப்ளீட்டா. கிளியரா? ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும், இன்ட்ரடக்ஷன் சொல்லணும், தென் உங்களோட எய்மை சொல்லணும், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்லணும், தென் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அப்ப அந்த நீங்க சொல்லலாம் அந்த ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லலாம், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன இதுல தெரியுங்க சொல்லிட்டு ஆர்கனைசேஷன். அப்ப என்ன அந்த பிசினஸ்ல இருக்க ப்ராப்ளம் என்னன்றதை பத்தி நீங்க சொல்லணும், அடுத்த டாபிக் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன, அப்ப உங்களோட மெயின் அல்டிமேட் கோல் என்ன, அதுதான் உங்களோட எய்மா வரப்போகுது. தென் அந்த அல்டிமேட் கோல் எய்மை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் நீங்க செய்யணும், என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸை நீங்க அச்சீவ் பண்ணணும். ஓகே. தென் அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஓகே அதான் என்னது, அப்ப அதுதான் இவ்வளவு ஏரியா நாங்க இவ்வளவு என்ன படிச்சது, இன்ட்ரடக்ஷன், எய்ம்ஸ். முதல்ல இன்ட்ரடக்ஷன் வரும், இதுக்கிடையில இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்தா வரும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஓகே, அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்தா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், எய்ம்ஸ், அதுதான் ஒரு அல்டிமேட் கோல், தென் ஆப்ஜெக்டிவ்ஸ். இவ்வளவு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிட். வை இஸ் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், என்னத்துக்கான உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட்ன்றதை நீங்க ப்ரப்போசல்ல சொல்லணும். சரி, நீங்க ப்ராஜெக்ட் வந்து இன்னும் 3 months எடுக்க போகுது செய்யறதுக்கு, ஏன் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும். நீங்க எடுக்கிற ஹெடிங் ரிலேட்டடான ஏன் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், யாருக்கு இந்த ப்ராஜெக்டால பெனிஃபிட் இருக்கு, இதை சொல்லுவோம் என்ன, ரஷனல் சொல்லுவோம். இதை சொல்லுவோம் என்னது, ரஷனல் சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை பாத்தீங்க சொன்னா பாருங்க, who benefits the project, who benefits the project ன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யார் யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் பெனிஃபிட்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா,
Most people benefit from this ATM such as customers, bank, government, company, shareholders, income tax authorities. அப்ப அவங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கு. ஓகே தென் அப்ப அதை இதுல சொல்லிருக்கு. why is this project is important? என்னதுக்கான இம்பார்ட்டன்ட் சொன்னா செக்யூர் இன்னும் இருக்க நார்மலா இருக்க செக்யூரிட்டியை இன்னும் ஹை செக்யூரா மாத்துறோம். ஓகே அதுதான் எங்கட என்னது இந்த ப்ராஜெக்ட் இந்த எய்ம். இப்போ the main thought is the latest enhanced ATM application was established as a solution based on common observation and investigation. அப்ப நாங்க பார்த்த அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நார்மலா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஃப்ராட் பண்ணலாம், அப்படி செய்யலாம். அப்ப அதுல இருக்க செக்யூரா இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காண்டி தான் நான் இந்த ப்ராஜெக்டை செய்யறேன். அதுக்காண்டி தான் நான் கேட்டேன் why is this project is important நான் இதுல சொல்றேன். So on the current ATM application inquiring and interviewing individual about their individual opinion of current ATM applications, drawbacks and answers for that, the thought for new and improvement ATM application was demonstrate. Clear? அப்ப நான் இன்குவரி பண்ணதுல அவங்களுக்கு நான் இன்டர்வியூ வச்சதுல உங்களுக்கு தெரியும் தானே, பிரைமரி ரிசர்ச் தெரியும், செகண்டரி ரிசர்ச் தெரியும். பிரைமரி ரிசர்ச்ல என்ன செய்வாங்க, இன்டர்வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கேட்கறது, தென் சர்வே எடுக்கிறது, இப்படி என்ன செய்ததுல கஸ்டமர் சொல்றாங்க செக்யூர் குறைவு. அப்ப அதுக்காண்டி தான் நான் இதை செய்ய வாரேன். அப்ப அதுதான் நான் சொல்றேன் why is this project is important. Okay, so demonstrated the security wise the face recognition is much better than answer for face based ATM application that is able to provide easy mobility, flexibility and consistent due to the above explained issues. That develop ATM application is biometric solution to ATM. அதுக்காக தான் நான் இதை செய்யறேன்னு சொல்லியிருக்கேன் இதுல. ஓகே, why is this project is important, who benefits, யார் யார் பெனிஃபிட்ஸ் பண்றாங்களோ ஹைலைட் பண்ணிருக்கேன். தென் ப்ரொபோஸ் ஆக்டிவிட்டிஸ் அதே மாதிரி பிசினஸ் ஸ்டூடெண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். என்ன who benefits, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஓகே இந்த இருக்கு who benefits the project, யார் யாரால இந்த ப்ராஜெக்ட் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு சொன்னா இப்போ ஏஜ் கேட்டகரி வைஸ் இப்போ அதுகளையும் நீங்க சொல்லலாம். ஓகே, இது பேக்ரவுண்ட் ஸ்டடிஸ், தென் இதுல சொல்லியிருக்காங்க அதான் இன்ட்ரோடக்ஷன், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அந்த டாபிக் ரிலேட்டடா. தென் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எடுக்கணும், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எடுக்கணும், அதுக்கான ஆப்ஜெக்டிவ் செய்யணும். ஓகே, அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ஸ்டடி அதான் என்னது பேக்ரவுண்ட் ஸ்டடி, அதுல பத்தினது who benefits the project, யாருக்கு பெனிஃபிட் இருக்கு அதுல பத்தி. இந்த ரிசர்ச் என்னது more linked, this research work is more linked with the Sri Lankan population, those who are more addicted with fast food industries as they okay as they more addicted with the fast food industry as their main big strength for all the fast food chains to become get profitable organizations in even after awareness are spread overall global. அப்ப இதால யாருக்கு பெனிஃபிட் ன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன்ஸ் அதால யார் யார் இதெல்லாம் எடுக்கிறாங்கன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை பத்தி ஃபர்ஸ்டா சொல்லியிருக்காங்க. இது ஃபைனல் ப்ராஜெக்ட்லாம் இது வரும். ஓகே, அதுக்கப்புறம் அங்கே லிட்ரேச்சர் ரிவ்யூ அதுகள் வருது. ஓகே, அது ஓகே. தென் ஸ்கோப். ஓகே, இது விளங்கிச்சா உங்களுக்கு? ஓகே, அண்ட் தென் ப்ரொபோஸ் ஆக்டிவிட்டிஸ், இனி என்னென்ன செய்ய போறீங்க இந்த அடுத்த வர பீரியட்டுக்கு எல்லாம் என்னென்ன செய்ய போறோம். ஐடென்டிஃபை த டாஸ்க் யூ நீட் டு அண்டர்டேக் டு அச்சீவ் யூர் ஆப்ஜெக்டிவ்ஸ். உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன செய்ய போறீங்க. ஓகே, என்னென்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிங்கன்னு சொன்னேன், என்னென்னு சொல்லி நீங்க சொல்லணும். முதல்ல மேபி நீங்க சொல்லலாம் இருந்துட்டு சர்வே எடுக்க போறோம், அதுல இருந்து ரிசர்ச் கொஸ்டின்ஸ்கள், அப்ப அதுல ஆப்ஜெக்டிவ்ஸ்ல அதுல ப்ரொபோஸ் ஆக்டிவிட்டி சொல்லலாம். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ண போறீங்க ஒரு ஓனரோட, அப்ப என்னென்ன பிளான்கள் செய்ய போறீங்க, உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸை 1 by 1 அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ரொபோஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஐடென்டிஃபை த டாஸ்க் யூ நீட் டு அண்டர்டேக் டு அச்சீவ் யூர் ஆப்ஜெக்டிவ்ஸ். உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன நீங்க 1 by 1 செய்யணும், அதுகளையும் ப்ரொபோசல்ல இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் பாசிபிள் சொல்யூஷன், எனி ஐடியா அபவுட் பாசிபிள் அவுட்கம். நீங்க இந்த ப்ராஜெக்ட் செய்யறபடியால வரக்கூடிய பாசிபிள் ஃபைனலா வரக்கூடிய அவுட்கம் என்ன. இப்ப நான் சொல்லலாம் என்ன, இந்த பாசிபிள் அவுட்கம் என்ன, ஹை செக்யூர் ஆனதா இருக்கு,
இப்போ ஃப்ராட் பண்ணலாம் அது இதுன்னு சொல்லலாம். அண்ட் வேற என்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குமென்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்னதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு சொல்யூஷன்ஸ் தான் இருக்குமில்ல. ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்யறது பதிலாக இந்த பாசிபிள் அவுட்கம் மேபி வாய்ஸா அமைக்கலாம். வாய்ஸ் பேஸ் ஏடிஎம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தென் ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கு. நான் ப்ரோட்டோடைப் நீங்க சொல்லலாம். இப்போ நீங்க ஃபைனலா நீங்க ஒரு ப்ரோட்டோடைப் காட்டணும். அப்ப நீங்க சொல்லலாம் என்னன்னு சொன்னா, சாஃப்ட்வேர் அசூரன்ஸ் உங்களோட ஒரு ப்ரோட்டோடைப் கொண்டு வரப்போகுது. இப்போ இஆர்பி சிஸ்டம்ல இஆர்பி சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு ப்ரோட்டோடைப் அண்ட் ஏதாவது ஏஆர் சிஸ்டம் ரிலேட்டட்னா ஏஆர் சிஸ்டமான ப்ரோட்டோடைப் அண்ட் யூசர் அடுத்த நீங்க சொல்லலாம். அண்ட் பாசிபிள் அவுட்கம் ஆல்சோ என்ன யூசர் மெனுவல். நீங்க அந்த சாஃப்ட்வேர் செய்தீங்கன்னு சொன்னா அதுக்கான யூசர் மெனுவலும் ஒரு பாசிபிள் அவுட்கம் தான். யூசர் மெனுவல் செய்யற, யூசர் கைட் செய்யற, நீங்க உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சிடி வந்தா அந்த சாஃப்ட்வேர் சிடி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அது எல்லாமே இருக்கும். யூசர் மெனுவல், யூசர் கைட், ரன்னிங் த சாஃப்ட்வேர், இன்ஸ்டாலேஷன்ஸ் கைட், இதெல்லாமே பாசிபிள் சொல்யூஷன்ஸ். சரியா? அதே மாதிரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லலாம், பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி பேஸ்ல நீங்க சொல்லணும். உங்களோட சொல்யூஷன்ஸ் என்னென்ன ஃபைனலா வரப்போகுது, நீங்க என்னென்ன கொடுக்க போறீங்க. இதுக்கு நீங்க நல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூஸ் முதல் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரீட் நல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூ. இப்போ லிட்ரேச்சர் ரிவ்யூன்னா நீங்க ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ், நீங்க எடுக்கிற ஹெட்டிங்ஸ் ரிலேட்டடான நல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரீட். ஓகே, அதுல பத்தி நீங்க சொல்லணும். ஓகே, எனி ஐடியாஸ் அபவுட் த பாசிபிள் அவுட்கம். ஃபைனலா வரப்போ பாசிபிள் அவுட்கம் பத்தின ஒரு ஐடியா வந்து நீங்க சொல்லணும். ஓகே, ஃபைனலா வரப்போ உங்களோட ஐடியா பத்தின ஒரு ப்ராஜெக்ட் பத்தின ஒரு ஐடியா பத்தின பாசிபிள் அவுட்கம். அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க, ஹெச்ஆர் ரிலேட்டடா பத்தி சொல்ல போறீங்கன்னு சொன்னா ஹெச்ஆர் ரிலேட்டடா என்ன சொல்ல, கம்பெனி ஆர்கனைசேஷன் க்ரோத் எப்படி இருக்கு, அப்ப அவங்களை எப்படி நீங்க ஸ்டேபிள் பண்ணலாம், அடிக்கடி டேர்ன் ஓவர் நடக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கான பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்ன செய்ய போறீங்க, ஸ்டாஃப்கான ரூல்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ்ல எப்படி ஸ்ட்ரிக்ட் பண்றது, இதெல்லாம் கூட பாசிபிள் சொல்யூஷன். அப்ப ஹெச்ஆர் ரிலேட்டட் என்ன செய்யலாம், நீங்க ரூல்ஸால தான் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, வாட் யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுது இந்த ப்ராஜெக்ட்ல, என்ன நடக்க போகுது. நீங்க இப்பதான் இப்போ ஒரு ப்ராஜெக்டை பற்றின ஒரு பிரீஃப் ஐடியா தான் நீங்க இதுல கொடுக்க போறீங்க. வாட் யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி நீங்க சொல்லணும். ஐ ஆம் திங்கிங் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம், என்ன நடக்கும்னு சொல்லலாம். ஓகே, ஆனா பட் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யற நேரம் எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஐ என்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ, ஷி, ஹி அப்படிலாம் வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் தானே. ஸோ நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஃபார்மேட்லாம் சொல்லணும். திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு. ஓகே, இப்ப நீங்க சொல்லுவீங்க இந்த சம்டைம் ஐ ஆம் திங்கிங் போறதுக்கு பதிலாக திஸ் ப்ராஜெக்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அப்ப ப்ரொஜெக்டர் செய்யறேன்னா இந்த வேர்ட் கிளாரிட்டி அதெல்லாம் பார்க்கணும். இப்ப நீங்க டசன் சொல்லக்கூடாது. இப்ப ஒரு ப்ரொஜெக்ட் எழுதுற நேரம் நீங்க எழுதுறேன்னு டசன் சொல்லி இப்ப டசன் எழுதாம டஸ் நாட், இப்படிதான் ஒரு ப்ரொஜெக்ட் ஃபார்மல் ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, சம்டைம் நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுவீங்க டசன் சொல்லி. வேற வேற என்ன சொல்லி, வேற என்ன கணக்கு வேர்ட்ஸ் சொல்லி இருக்குதா இல்லையா, அப்படியே அந்த விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணணும். டசன், ஹேசன் அப்படின்னா ஹேஸ் நாட், கான்டென்ட் சொல்ல கான்டென்ட் சொல்லி இதுல எழுதக்கூடாது. அப்ப கேனாட், இட்ஸ் சொல்லி எழுதக்கூடாது, இட் இஸ். கிளியர்? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவோம். அப்ப இப்படியான வேர்ட்ஸ்ல வந்து ஃபார்மல் ரைட்டிங்ஸ் ஆல்வேஸ் இருக்கு. அப்ப அதுக்குள்ள நீங்க பார்த்துக்கொள்ளணும் ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும். அகாடமிக் ரைட்டிங் அப்பயும் வந்து மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து என்னதான் இருக்குன்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ். நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யற நேரம் மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன சொன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்து முடிச்சிட்டீங்க, அந்த முடிச்ச ப்ராஜெக்டை பற்றி தான் நீங்க ஒரு டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட் எழுத போறீங்க. ஸோ யுவர் ரைட்டிங் வந்து என்னதான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்லாம் மோஸ்ட்லி இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கலாமே ஒழிய ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடாது. ஓகே, எப்பயும் வந்து யூசிங் த தேர்ட் பர்சன் ஓ பாசிவ் வாய்ஸ் அப்படிதான் நீங்க தேர்ட் பர்சன் தான் இப்ப நீங்க யூஸ் பண்றேன்னு சொன்னா ஐ, யூ, வி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்ப அதுக்காக நீங்க சொன்னா திஸ் ப்ராஜெக்ட் அப்படித்தான் நீங்க எழுதணும். ஓகே, அப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க யூஸ் பண்ணக்கூடாது ப்ராஜெக்ட் ப்ரொபோசலையோ அல்லது ப்ராஜெக்ட்லயோ. ஓகே, ஆர் யூ கிளியர்? Yes, இது sir. வரைக்கும் Yes, sir. இது வரைக்கும் ஓகே. யாருக்கு டவுட்ஸ் இருக்கா? Oh, sorry. Okay. Okay, possible solutions முதல்ல சொல்லலாம். Any ideas about possible outcomes? What do you think is going to happen? என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி நீங்க சொல்லலாம். ஓகே, அதான் என்னது கூட possible solution first one. ஓகே, எனி ஐடியாஸ். அடுத்தது இப்போ நீங்க சொல்லலாம் எனி ஐடியாஸ்னா வேற என்ன, யாராவது ஹெட்டிங்ஸ் ஏதாவது எடுத்து வந்துருக்கீங்களா ப்ராஜெக்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஹெட்டிங் யாராவது திங்க் பண்ணிருக்கீங்களா? சார் ஒரு டவுட் இருக்கு. ஐயா சொல்லுங்க.
ரீசர்ச் கிளாஸ்ல எடுத்த அதே ஹெடிங் எங்களுக்கு எடுக்கலாமா? எடுக்கலாம், பட் ஆனா நீங்க என்ன ஹெடிங் எடுத்தீங்க ரிசர்ச் கிளாஸ்? Why people are recommending private sector rather than government sector. ஓகே, பட் ஆனா இது வந்து நீங்க பிரைவேட் செக்டர் என்ன கவர்மெண்ட் செக்டர் பார்க்க பிரைவேட் செக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா எடுக்கலாம், பட் இது வந்து நீங்க ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இதுல வந்து நீங்க எப்படி நீங்களோட ப்ராப்ளம் சொல்லுவீங்க? என்ன ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்றீங்க? ரெண்டு பிளேசஸ் எடுத்து இப்ப பிரைவேட் செக்டருக்கு வந்து ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துட்டு கவர்மெண்ட் செக்டருக்கும் ரெண்டு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டு அதை கம்பேர் பண்ணி. ஓகே, அப்படி சொல்லலாம். ரெண்டு இல்லாம நீங்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இதாக எடுத்து ஸ்பெசிஃபிக்கா நெரவு பண்ணும். வாஸ்டா செய்ய போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எய்ம்ஸ் வந்து கஷ்டம் அச்சீவ் பண்றது. ஏன்னா நீங்க கவர்மெண்ட்டை பத்தி தானே சொல்ல போறீங்க. கவர்மெண்ட் அண்ட் ஓவரால் ஸ்ரீலங்கா அப்படித்தான் வர போறப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அச்சீவ் பண்றது. எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு இது எடுத்து செய்யணும். ஓகே, ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு இண்டஸ்ட்ரியை மட்டும் சூஸ் பண்ணணும். விளங்கிச்சா? அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மின்னலாங்கா ஹாஸ்பிட்டலா இல்லாட்டி என்னது வேற ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்? இப்ப நவலோக்கா அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஏன் நவலோக்கா? அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம சூஸ் பண்ணணுமா பிரைவேட் செக்டர்? அதுக்கு முதல்ல போய் அப்படி சூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது ஸ்பெசிஃபிக் பண்ணணும். நீங்க ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன செய்யணும், ஸ்பெசிஃபிக் பண்ணணும். அப்பதான் நீங்க செய்யலாம். அது கஷ்டம். அப்ப நீங்க செய்யலாம் நவலோக்கால என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அப்ப கவர்மெண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்ப கவர்மெண்ட்ல இப்படி இருக்க டிராபேக்கால தான் எல்லாரும் நவலோக்காவுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. அப்ப அப்ப அதுக்கான அல்டிமேட் கோல் என்ன? ஃபைனலா எல்லாரும் வந்து என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறது அல்லது பிரைவேட்டுக்கா போறது? அப்ப உங்களோட அல்டிமேட் கோல் அதுல போடுவாங்க. இப்ப அப்ப அவங்களோட அல்டிமேட் கோல் என்ன? கவர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்ய, அதாவது அப்படி ஒரு ஹெடிங் வந்து செய்யணும். விளங்கிச்சா? அப்ப அதுக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் 1 by 1 ஐடியாஸ் பண்ணணும். வேணுஷா அவங்க முடிச்சிரல சார். ஓகே, அப்ப அப்படியான ஐடியாஸ்ல நீங்க உங்களோட இதுகளை பத்தி கதைக்கணும், ஆர்கியூமெண்ட் பண்ணணும். கிளியர்? எஸ். ஓகே, சொல்லுங்க ரேனஷ். வேணுஷா சார் இப்படிதான் நான் வந்து எடுத்திருக்கேன். ரிசர்ச் மெத்தட் கிளாஸ்ல எடுத்ததுதான். மைரன் சார் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணினா. அப்ப கரியர் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி அது லிமிடேஷன்ஸ் ஆஃப் an employee career development process in private sector in Sri Lanka. ஓகே, அப்படி பிரைவேட் செக்டர் அந்த செக்டர்னு சொன்னா அதுக்கு ஒரு கம்பெனி எடுக்க சொல்லி சொன்னாரு. அப்படி செய்யும். டயலாக் சரி மாஸ் ஹோல்டிங் சொல்லி. இப்ப டயலாக் எக்ஸியேட்டால எடுக்க சொல்லி இன்னைக்கு நிருஷன் சார் எங்களோட எம்பிடி அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவர் அங்கதான் ஒர்க் பண்றாரு மேனேஜரா. அப்ப அவர்கிட்ட கேட்டதுக்கு ஓகே எடுக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு. இப்ப கரியர் டெவலப்மெண்ட் ப்ரோசஸ் வந்து சார் எல்லா இடத்துலயுமே இருக்குதானே, இல்லன்னு நாங்க சொல்லல. அது இப்போ ஒரு எம்ப்ளாய்க்குமே எடுக்க சான்ஸ் இருக்கு, ஒரு கம்பெனிக்குமே குடுக்கறதுக்கும் குடுக்குறாங்க. அது கட்டாயம் கொடுக்கணும். ஆனா வந்து இதுல எல்லா எம்ப்ளாயியும் எடுக்கிறாங்களா அப்படின்றதுதான் பிரச்சனை. எல்லாரும் எடுக்கிறாங்க இல்ல தானே, அவங்க ஏன் எடுக்கிறாங்கல்ல, இதுதான் இந்த பிரச்சனை. இதுக்கு நாங்க சொல்யூஷன் எடுக்கிறது. அப்ப இது சரியா வருமா? ஆனா இதுக்கு நீங்க ஃபைண்ட் பண்ணி ஆன்சர்ஸ் பண்றதுதான் டிஃபிகல்ட்டா இருக்கு. நீங்க கதைக்கலாம் இதுல பத்தி, இதுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படி கொடுப்பீங்கன்றதான் மெயின் முக்கியம். உங்களோட ரிப்போர்ட் அப்படித்தானே இருக்கணும். விளங்கிச்சா? அப்ப அப்ப அதுகளை பத்தி தான் நீங்க இந்த ப்ரொபோசல்ல சொல்ல போறீங்க. அப்ப நீங்க ப்ரொபோசல் சப்மிட் பண்ண அப்புறம் யூ கான்ட் சேஞ்ச் தி டாபிக். உங்களோட இடையில போய் ஸ்டக் ஆயிட்டீங்கன்னு சொன்னா இப்ப நாங்களும் ஹெல்ப் பண்ணல. இப்ப எல்லாரும் ஒரு இதுல ஒரு 20 பேர் இருக்கீங்கன்னா 20 ப்ராஜெக்டே நாங்க இண்டிவிஜுவலா எல்லாத்தையும் போய் பார்க்கல தானே. இப்ப நீங்களா தான் எல்லாருமே செய்ய போறீங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்க தான் இங்க செய்ய போறீங்க. அப்ப நாங்க உங்களுக்கு அப்படி ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம், அப்படி ப்ரொபோசல் செய்யலாம்னு ஒரு ஐடியா தருவோமே ஒழிய மிச்சம் எல்லாமே இண்டிவிஜுவல் தான். பிறகு நீங்க வைவாவில கேள்வி கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்க இடையில ஸ்டக் ஆனீங்கன்னா ஒன்றும் செய்யலாது. இடையில போயிட்டு நீங்க சேஞ்ச் டாபிக் பண்ணணும்னாலும் செய்யலாம். இது எப்படின்னா மாடிஃபை பண்ண இயலாதா? இது எப்படி மாடிஃபை பண்றேன்னா இருக்க மது சர்ட்டையும் சரணியா மிஸ்டேம் இருக்க கதைப்பான். இப்ப நெக்ஸ்ட் செஷன் எடுப்பாங்க தானே. பட் அதுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்து செய்ய ஆரம்பிங்க. எல்லாரும் ப்ரொபோசல் செய்துட்டு அதை கொடுத்தாதான் அதை வச்சு அவைய சொல்லுவீங்க என்னென்ன செய்யலாம், என்னென்ன சேஞ்சஸ். அது அப்புறம் நீங்க அதை பேஸ்ட் ஆன் பண்ணி என்ன சொல்லலாம், கண்டினியூ பண்ணலாம். கிளியரா? என்னன்னா சார் இப்ப இது வந்து நான் ரிசர்ச் மெத்தட் கிளாஸ்ல செஞ்சேன். ஓரளவு நாலேஜும் இருக்குது. இதுல ஒருக்கா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இல்லன்னு சொன்னா மாத்துவோம் டாபிக். அதை பத்தி பிரச்சனை இல்ல. இதுல ஏதாவது மாடிஃபை பண்ணி ஒரு ஈஸியா கொண்டு போக ஏதாவது ஒரு வழி இருக்குதான்னு கண்டுபிடிப்போமான்னு யோசிச்சேன். அதான் அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, பாப்போம் அது என்ன மாதிரி.
இப்போ எல்லாத்தையும் நீங்க இப்போ உங்களோட நாங்க டிமோட்டிவேட் பண்ணல, அது எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்கும் இதா இருக்கும், டாபிக்ஸ்கள் செய்யறதுக்கு ஐடியாஸ் இருக்கும், அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் தான். பட் அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு செய்ய இயலும்னு சொன்னா சரி. இப்போ இடையில போய் ஸ்டக் ஆகி எப்படி இதுக்கு சொல்யூஷன்ஸ் பண்றேன்னு சொல்லி எங்கள்கிட்ட கடைசியா வரையில நீங்க சூஸ் பண்ற நீங்க தானே, அதான் உங்களோட கையில எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அதுக்கானதான் நான் சொல்றேன், ஸ்டார்ட்ல ஈஸியா அடுங்கன்னு சொல்றது. ஆளும் கஷ்டமா வாஸ்டா பெருசா எடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன் எங்களோட அல்டிமேட் கோல் என்ன கடைசியா சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். நீங்க ஒரு ப்ராப்ளமா ஃபைண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன்ஸை கொடுத்தாதான் அது ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகும். அது ஃபினிஷ் ஆகாம ஹாஃப் டேல நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி புது ப்ராஜெக்ட் செய்ய போறோம்னு சொல்லிட்டு வரையில அதானே. கிளியர்? ஓகே சார். ஓகே. யா ஷஹானா. சார் என்னன்னா வந்து நான் ரிசர்ச்ல எடுத்த டாபிக் வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து எப்படி யங்ஸ்டர்ஸை இம்பேக்ட் பண்ணுதுன்னு தான் எடுத்தேன். ஓகே. அது வந்து ஒரு ஓவராலா தானே இருக்கு. யா ஓவராலா அதான இப்ப ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யறதுன்னு சொன்னா இப்போ ஒரு கம்பெனியவோ இல்லனா ஒரு செக்டரையோ பேஸ் பண்ணி செய்யணுமா இல்லனா இப்படி ஒரு ஓவராலா செய்யலாம். கம்பெனியை செட் ஒரு ஆர்கனைசேஷனை மென்ஷன் பண்ணணும். நீங்க அதுல அவங்கள்ட்ட போய் லெட்டர் எல்லாம் எடுக்கணும். அதுக்கு தான் என்ன செய்வாங்க, உங்களோட ப்ரொபோசல்ல பின்னுக்கு அந்த லெட்டரை அட்டாச் பண்ணி அந்த கம்பெனியோட ஸ்கில்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும். நீங்க எங்களுக்கு ஃபைனலா தர நேரம் இந்த ஆர்கனைசேஷன்ல போய் அவங்க இந்த 3 month பீரியடுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் செய்யறாங்க சொல்லி நீங்க ஒரு லெட்டர் அவங்கள்ட்ட இருந்து எடுக்கணும். லெட்டர் ஆட்ல எடுத்து அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் சீல் பின்னுக்கு இருக்கும். ஓகேயா? அப்ப எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாருமே. இப்ப நீங்க சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். ரெண்டு பேருமே என்ன சேர்ந்தா ஒரு ஆர்கனைசேஷன்ட்ட வந்து லெட்டர் பேட் வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து இருக்கணும். மோஸ்ட்லி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ்க்காண்டி செய்யறோம்னு சொல்லி. சார் இப்ப வந்து ஒரு கம்பெனியை பத்தி நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா அந்த கம்பெனில ஏதாவது ஒரு மெயினா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஒரு இஷ்யூவை வச்சுதானே நாங்க ரிசர்ச் செய்யணும். அப்படின்னா இப்ப அந்த கம்பெனியை பத்தி எங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கணும் இல்லையா? இப்ப அப்படின்னா நாங்க முதல்ல அந்த கம்பெனில போயிட்டு நாங்க இது பண்ணிட்டு தேவையான டீடைல்ஸ் எடுத்துட்டு டாபிக் செலக்ட் பண்ணணுமா இல்லனா பொதுவா ரெஃபர் பண்ணலாம். அங்க ரெஃபர் பண்ணலாம் தானே நீங்க. நெட்ல ரெஃபர் பண்ணலாம். இப்ப நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ் இருந்தா நெட்ல ரெஃபர் பண்ணலாம். அப்படி செய்யலாம். இப்ப நாங்க நார்மலி பெருசா ரெப்யூட்டட் இல்லாத ஒரு கம்பெனில நிறைய இஷ்யூஸ் இருக்கும் தானே சார். அதுல ரிசர்ச் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் அதுல அதுக்குரிய டீடைல்ஸை வந்து நாங்க நெட்ல எல்லாம் எடுத்து கொள்ளையலாம இருக்கும். பரவாயில்லையா? அப்ப நாங்க சும்மா அதை எடுத்துட்டு அதுல இப்ப மெயினா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இஷ்யூ அப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் ஆர்டிகல்ஸ் எழுதிருப்பாங்க. ஆர்டிகல்ஸ் ஜர்னல் பேப்பர்லாம் இன்டர்நெட்ல இருக்குது. ஏண்டா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமான சொல்யூஷன்ஸ் ஆர்டிகல்ஸ்ல எல்லாரும் ஃபைண்ட் பண்ணிருப்பாங்க. முதல்ல இது எங்க ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் இல்லையே, எல்லா ஆர்கனைசேஷன் வர எம்ப்ளாயி ப்ராப்ளம் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் வந்திருக்கும். ஃபைனான்ஸ் டிஃபிகல்டிஸ் எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்களுக்கும் வந்திருக்கும். அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படி ஃபைண்ட் பண்ணாங்க என்ற வந்து நெட்ல இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி அதை ரெஃபர் பண்ணணும். அதோட இத அந்த ஆர்கனைசேஷன் பண்ணி போட்டா சரி. ஓகே ஓகே थैंक यू. ஓகே ரேனாஷ் சொல்லுங்க. சார் இப்போ அந்த லெட்டர் எடுக்கணும்னு சொன்னீங்க தானே, அது அப்ப நாங்க போத் ஆர்கனைசேஷன்ஸ்ல எடுக்கணுமா இல்லாட்டி நீங்க எந்த ஆர்கனைசேஷனுக்கு செய்ய போறீங்களோ அதுக்கு எடுக்கணும். இப்ப நான் வந்து கவர்மெண்ட் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர்னு எடுத்தா கவர்மெண்ட் செக்டர்லயும் எடுக்கணும், பிரைவேட் செக்டர்லயும் எடுக்கணும் அப்படியா? இப்ப நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல தான் இம்ப்ரூவ் பண்ண போய் இப்ப ஏதாவது ஒன்று தான் இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி நீங்க பர்టిక్యులர் ஆர்கனைசேஷன் அப்படி அப்ப அதுக்கு தான் நீங்க எடுக்கணும். அவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர். ஓகே. சோ நாங்க எதுக்கு நாங்க டார்கெட் பண்றோமோ அதுக்கு இல்ல, நெகட்டிவா இருக்கிறதுக்கு தான் எடுக்கணும். இல்ல இப்ப நீங்க இப்ப உங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்க போதுன்னா கவர்மெண்ட் இருந்து எடுக்கணும், பிரைவேட்டுக்கு இருக்க போதுன்னா பிரைவேட் இருந்து எடுக்கணும். இப்ப சார் நான் வந்து சொல்றேன் வந்து why people are recommending private sector rather than government sector தானே. சோ அப்படி இருக்கப்போ நாங்க இது நீங்க எடுக்கிற டாபிக் என்ன காமன் டாபிக். இதே நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பர்టిక్యులர் நேரோ பண்ணணும். ஓகே ஓகே. அப்படின்னா நீங்க இந்த ரெண்டுமே பிரைவேட் செக்டரும் ஒரு வாஸ்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் செக்டரும் ஒரு வாஸ்ட் இண்டஸ்ட்ரி. கிளியரா? அப்ப ரெண்டு அப்ப நீங்க அப்படி எடுத்து செய்றீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி செய்யுங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து முடிக்கல. அப்ப நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்றீங்களோ அதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் அவ்வளவு இருக்கும். அப்ப அது அல்டிமேட்டா அப்படி போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு எய்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து செட் பண்ணி இது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வச்சு செய்யுங்கன்னா முடிக்கலாம். கிளியரா? ஓகே. சோ ஒரு பர்టిక్యులர் ஆர்கனைசேஷன் எடுத்து செய்யணும். ஓகே சார். ஓகே சார். சார் ஓகே. சார் இப்ப சாஃப்ட்வேர்க்காக ஒரு கம்பெனி எடுக்கணுமா? யா
நீங்களும் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் பர்டிகுலரா எடுக்கணும், மென்ஷன் பண்ணணும். இப்ப அப்படி இப்போ முதலா யாரு பிருந்தா கேட்டிருந்தாங்க, ஒரு ஃபார்மசிக்கு அவங்க என்ன செய்ய போறாங்களாம், ஃபார்மசிக்கு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்ய போறாங்க. அப்ப அவங்களோட ஃபார்மசில ஆல்ரெடி வந்து என்னது, ஃபார்மசிக்குள்ள ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே இல்லை. அப்ப அதான் அவங்களோட ப்ராப்ளம். அப்ப அந்த ஃபார்மசிட்ட போயிட்டு நாங்க லெட்டர் எல்லாம் எடுக்கணும். கிளியரா? அப்ப லெட்டர் எடுத்துட்டு இவங்க இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் என்னன்னா இஆர்பி சிஸ்டம், சாரி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கிளியரா? சார் இப்போ நாங்க வந்து செய்ய போற ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்னா அப்ப நாங்க என்ன மாதிரியான கம்பெனி எடுக்கலாம் அதுக்கு? அப்ப அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு முதல் பாருங்க. புரியுதா? இப்ப நீங்க என்ன மாதிரி எடுக்க போறீங்க, என்ன மாதிரி சிஸ்டம் சொன்னீங்க? இகிட்ஸ் லேர்னிங்ஸ் அதா? ஓ இப்போ அதே எக்ஸாம்பிளுக்கு வச்சு சொல்லுங்க சார். அதே எக்ஸாம்பிளுக்குன்னு சொன்னா இகிட்ஸ் லேர்னிங் ஏஆர் என்ன ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஏஆர்னு சொன்னா இகிட்ஸ் லேர்னிங்னு சொன்னா அது யாருக்கு தேவை? ஒரு எஜுகேஷன் செக்டருக்கோ அல்லது கவர்மெண்ட்டுக்கோ தேவைப்படலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கோ தேவைப்படலாம். சரி, அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் எடுக்கணும். அப்ப சோ அவங்கள்ட்ட இருக்க டிராபேக் சொல்லணும். இப்ப கவர்மெண்ட் எக்ஸிஸ்டிங் இப்படி படிச்சு கொடுத்துருக்காங்க, ட்ரெடிஷனல் வேல படிச்சு கொடுக்குறாங்க. சோ இதை நீங்க மாடர்னுக்கு மாத்தலாம். இப்படி இதான் இந்த ஐடியா. கிளியரா? ஹரியாரா? எஸ் சார். கிளியரா உங்களுக்கு ஐடியா நான் சொன்னது இப்ப என்ன? அப்ப நாங்க யார்கிட்ட போயிட்டு அந்த லெட்டர் எடுக்கணும்? அப்ப நீங்க யாருக்கு செய்றீங்களா? இப்ப ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டுக்கு செய்றீங்கன்னு சொன்னா, இப்ப ஐடிஎம் கண்டா ஐடிஎம் லெட்டர் இது எடுக்கணும். இது வேற ஒரு இன்ஸ்டிடியூட் செய்ய போறீங்களா, வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து அந்த லெட்டர் எடுக்கணும். ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ இப்போ எங்களோட ப்ரொஜெக்ட் வந்து பேஸ்ட் ஆன் டிசேபிள் பீப்புள். அப்படின்னா லைக் இப்போ ஒரு ஒரு டிசேபிளான ஒருத்தருக்கு வந்து ஒரு சிஸ்டம், ஒரு வர்ச்சுவல் சிஸ்டம் என்ன செய்ய போறீங்க? என்ன சிஸ்டம்? அதாவது இப்போ ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஒன்று மாதிரி செஞ்சா ஒரு டிசேபிள் பர்சனுக்கு, இப்போ ஒரு டிசேபிளான ஆளுக்கு வந்து ஒரு லைட் ஒன்று போட்டுக்கொள்ளலாம், அந்த மாதிரி அவரோட வீட்டில் எந்த இதுவும் செய்ய இல்லாட்டி. இது காமன் டாபிக். இது காமன் டாபிக். நீங்க சொல்ற என்ன காமன் டாபிக்? இதுக்கு யாரும் லெட்டரோ அப்படி ஒன்றும் எடுக்க தேவையில்லை. இதெல்லாம் நீங்க சொல்ற என்ன ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாம் இப்படிதான் நார்மலா செய்யறது. ஃபைனல் இயர் எல்லாம் போனீங்கன்னா யார்ட்டையும் எந்த ஆர்கனைசேஷன் லெட்டர் அப்படி எல்லாம் எடுக்கவே தேவையில்லை. ஓகே ஓகே, இப்படியும் செய்யலாம். பட் ஆனா இது நீங்க இந்த 3 months பீரியடுக்குள்ள முடிக்கலாமான்றதா இருக்கு क्वेश्चन மார்க். நீங்க போயிட்டு ஸ்டக் ஆயினீங்கன்னு சொன்னா திருப்பி வரையலாம். ஓகே சார். கிளியரா? அப்ப அதுக்கு இப்ப இந்த மாதிரியான இது சிஸ்டத்துக்கு வந்து நாங்க லெட்டர் எடுக்க தேவையில்ல. அப்படியான சிஸ்டம் இப்ப நான் சொன்ன ஏடிஎம் சிஸ்டம்களுக்கு எல்லாம் வந்து லெட்டர் தேவையில்லை. கிளியரா? ஏடிஎம் அதுக்கான சிஸ்டங்களே தேவையில்லை. சில ஏன் நாங்க எல்லாத்தையும் ஸ்பெசிபிக் பண்ண சொல்றோம்னு சொன்னா உங்களுக்கு அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் எய்ம்ஸ்ன்றது என்னன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா தெரியும். ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம், சொல்யூஷன்ஸும் ஈஸியா கொடுக்கலாம். இப்படி நீங்க பெருசா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த வித்தின் 3 monthsக்குலாம் முடிக்கலாம். முடிச்சு உங்களால செய்யணும்னு கான்ஃபிடென்ட் இருந்தா எடுக்கலாம். பிறகு வந்து நாங்க தான் சொன்னோம், நாங்க தான் எடுக்க சொன்னோம்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஓகே ஹரியா? ஓகே சார். ஓகே கிளியர். ஹலோ. யா சொல்லுங்க தேவி. என்னன்னா நான் வந்து ஒரு டாபிக் ஒன்று எடுத்திருக்கேன், அது சரியா இருக்குமான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே சொல்லுங்க. அனலைசிங் எம்ப்ளாயி டர்ன் ஓவர் இன் கால் சென்டர்ஸ். இதுதான் இந்த டாபிக். இது ஃபைனலா இல்ல, ஒரு இதான் எடுத்திருக்கேன். இது ஓகே இருக்குமா செய்யறதுக்கு? ஓகே, பட் அது ஒரு ஸ்பெசிபிக் ஆர்கனைசேஷன் கால் சென்டர் தான். இந்த கால் சென்டர் அப்படி மாத்திட்டு அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன, அப்ப நீங்க அதுக்கான ப்ராப்ளம் அப்ப நீங்க ப்ரொபோசல்ல போடணும். அதுல எய்ம்ஸ், அதுல இருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுல மெயின் எய்ம் என்ன, நீங்களோட கால் சென்டர் என்ன இது எய்ம் என்னன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எடுக்கணும். அனலைசிங்னா என்னத்தை அனலைஸ் பண்ண போறீங்க? ஓகே கிளியர்? இல்ல இப்ப அனலைசிங்னா இப்ப எம்ப்ளாயி டர்ன் ஓவர்க்கான ரீசன்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ண போறோம். என்ன மேபி salary குறைவா இருக்கலாம், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இல்லாம இருக்கலாம். அப்ப இப்படி எனக்கு ப்ராப்ளம் டேட்டாஸ் வந்து எப்படி எடுக்கிறது? அவங்கள்ட்ட நேரா போயிட்டு கேட்டு எடுக்கிறது, அப்படி கேட்ட சொல்லுவாங்களா? இப்ப சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்படின்னா கொஸ்டினியர்ஸ் ஃபார்ம்ஸ் மாதிரி கொடுத்து பார்க்கணும். ஒரு செட் ஆஃப் கொஸ்டினியர்ஸ் ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, கொஸ்டினியர் செட் கொடுத்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆறாங்க இதெல்லாம் நீங்க எடுக்கலாம். இல்லாட்டி நீங்க ஆல்ரெடி இதே டாபிக்கை நீங்க இன்டர்நெட்ல அடிச்சு பார்த்தாலும் ஆல்ரெடி இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபைண்ட் பண்ணிருப்பாங்க மெனி கால் சென்டர்ஸ். அதுக்கு அவங்க அப்படி இதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படி செய்யலாம். அப்ப இந்த டாபிக் ஓகே தானே? ஓகே, பட் ஆனா இன்னொருக்கா நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல ஃபர்ஸ்ட் செய்யுங்க.
ஸ்பெசிபிக் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதை நரோ பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ மெயினா மது சார் தான் இதுகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவார், டாபிக்ஸ்களை பத்தி. அதுக்கு முதல்ல நீங்க எல்லாம் எழுதிட்டு உங்களோட ஐடியா, இப்போ நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் பத்தி ஐடியா தாரேன், இந்த எப்படி செய்ய வேண்டும் இவ்வளத்தையும் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன் மேபி மது சார் சரணியாமே செய்வாங்க. சரியா? அவையோட ஒரு ஐடியா இருக்குன்னா அவையில் சொல்லிக்கணும் இதுல என்னென்ன நீங்க கரெக்ட் பண்ணணும், எப்படி எடுக்கலாம்னு என்ன நரோ பண்ணுங்க. கிளியரா? ஓகே ஓகேண்ணா. ஓகே थैंक यू. ஐயா வேணுச்சா சார் ஒருக்கா அந்த செகண்ட் ஸ்லைட ஒருக்கா போட முடியுமா, அந்த ஃபுல் அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல கண்டென்ட்? ஓகே, நான் இது எப்படி மூடுல அப்லோட் பண்ணி விடுவேன். ஓகே 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 தேங்க் ஓகே, மூடுல அப்லோட் பண்ணி விடுவேன், எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் மிச்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுல? மூடுல. அதுல இருந்து எப்படி இருக்குது? டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்க. எல்லாருக்கும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க தானே இண்டிவிஜுவலா? ஓகே ஓகே ஓகே. ஜஸ்டிஃபிகேஷன், ப்ரொபோஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பாசிபிள் சொல்யூஷன், இது ஓகே, இது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஓகே, தென் the final one, resource needed. இந்த நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை, what do you need to complete your project. அப்ப மேபி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவைப்படலாம், என்னென்ன தேவைப்படும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, என்னென்ன தேவைன்றதை பத்தி நீங்க எழுதுவோம். என்னென்ன ரிசோர்ஸ் தேவை, இது சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா மேபி ஒரு டேட்டா பேஸ் தேவைப்படலாம், சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் லைப்ரரி யூஸ் பண்ண தேவைப்படலாம், மேபி வீடியோ கேமரா தேவைப்படலாம். இப்போ ஃபேஸ் ரெகக்னிஷன் மாதிரினா வீடியோ கேமரா தேவை. இது வேற டேட்டா பேஸுகள், மேபி நீங்க சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா புக்ஸுகள் தேவைப்படலாம், புக்ஸுகள், ஜேர்னல், ஆர்டிகல்ஸ், பேப்பர்ஸ் நெட்லேருந்து எடுக்க வேண்டி இருக்கு. கிளியரா? உங்களோட ரெஃபரன்ஸுக்கான நீங்க புக்ஸுகள் உங்களுக்கு தேவைப்படலாம், ஜேர்னல்ஸ், ஆர்டிகல்ஸ், பேப்பர் இதெல்லாம் தேவைப்படலாம், ரிசோர்ஸல் உங்களுக்கு தேவைப்படலாம். இதே சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா அவங்களுக்கு மேபி ராஸ்பெரி போர்ட்ஸுகள், ராஸ்பெரி பை அல்லது ஆர்டினோ போர்ட்ஸுகள் தேவைப்படலாம் அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு. மேபி ஆகலம் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் செய்ய போறீங்கன்னு சொன்னா மேபி உங்களுக்கு போர்ட்டுகள், ஆர்டினோ போர்ட்ஸ் அல்லது ராஸ்பெரி பை போர்ட்ஸுகள் அப்படி தேவைப்படலாம். இல்லை சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் நீங்கள் லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கலாம், இப்போ ஓப்பன் சிவிஸ் மாதிரி அப்படின்னா சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ், இல்லாட்டி கேமராஸ் தேவைப்படலாம், சென்சர்ஸ் தேவைப்படலாம். ஓகே, அப்படியான அதுகள் தேவைப்படலாம். மெட்டீரியல்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல் அதுகள் தேவைப்படலாம். அப்போ அதுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விளையாச்சு அப்போ இருந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜேர்னல்ஸ், புக்ஸுகள் தேவைப்படும். இந்த உங்களோட டாபிக்ஸ் ரிலேட்டட் இன் தியரிஸ், மேபி உங்களுக்கு புக்ஸுகள், ஆர்டிகல்ஸ், பேப்பர்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன தேவை விளையாச்ச ப்ரப்போசல் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்தது வந்து நீங்கள் சொல்லணும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து சொல்லணும் ஆப்ஜெக்டிவ்ஸ், எய்ம்ஸ் சொல்லணும், இந்த எய்ம்ஸ்க்கு அடுத்து ஆப்ஜெக்டிவ் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து சொல்லணும் பெனிஃபிட்ஸ், யாரால இந்த பெனிஃபிட்ஸ், யாருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, வை இஸ் திஸ் ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட், ஹூ பெனிஃபிட்ஸ் இது சொல்லணும். தென் ப்ரொபோஸ் ஆக்டிவிட்டிஸ், அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபைனலாக செய்ய போகிற ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். ஐடென்டிஃபை த டாஸ்க் யூ நீட் டு அண்டர்டேக் டு அச்சீவ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்னென்ன வரலாம். நீங்கள் ஃபைனல் ப்ராஜெக்டை செய்கிறபடியா என்னென்ன வரலாம்ன்ற ஒரு ஐடியா சொல்லணும், ஓவரால் ஐடியா சொல்லணும். வாட் யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுது என்றதை பற்றி இதில் சொல்லணும். ஓகே, ப்ரப்போசல்ல இனித்தானே செய்ய போறீங்க, அப்போ உங்களுக்கு அதை பற்றின ஐடியாஸ் எல்லாமே எடுத்துருக்கணும். எனி ஐடியா அப்போ இதில் வச்சு தான் பிறகு நீங்கள் மது சார் சரணியா வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன மாதிரி. ஓகே, அப்போ அவர் இது இந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வச்சு வாசிச்சுட்டு ரீட் பண்ணிட்டு அவர் சொல்லலாம். இப்போ உங்களால செய்யலுமா செய்யலாதான்னு பிறகுதான் தெரியும். பிள்ளைங்க அவையில் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். பிள்ளைங்க தென் என்னென்ன ரிசோர்சஸ் தேவை, அஞ்சாவது வந்து என்னென்ன ரிசோர்சஸ் தேவைன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். தென் எக்ஸ்பெண்டிச்சர், மேபி நெக்ஸ்ட் வந்து சொல்லணும் பட்ஜெட்டிங். நீங்க ஒரு ப்ரப்போசல்ல நீங்க பட்ஜெட்டிங் வந்து செய்யணும். என்ன செய்யணும், பட்ஜெட்டிங் வந்து செய்து காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன காஸ்ட்டுகள் வரலாம், என்னென்ன வரலாம்னு சொல்லி செய்யணும். இப்போ அந்த நான் பட்ஜெட்டிங் செய்திருக்கேன். ஓகே, ஓகே பட்ஜெட்டிங் செய்யணும். நீங்க இப்போ காஸ்ட் ரிப்போர்ட் செய்யணும். இப்போ எனக்கு செய்ய போறேன்னு சொன்னா ப்ராஜெக்ட் ஓகே, நான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்ய போறேன்னு சொன்னா எனக்கு பிசி தேவை. அப்போ இந்த ஏடிஎம் அப்ளிகேஷன் மெத்தடுக்கு என்னென்ன தேவைப்படுச்சு, i3 இன்டெல் கோ ப்ராசஸர் தேவைப்படுச்சு, ரேம் தேவைப்படுச்சு, அண்ட் சிஸ்டம் தேவைப்படுச்சு, அண்ட் விஜிஏ கார்டு தேவைப்படுச்சு, லெனோவா அண்ட் வெப் கேமரா தேவைப்படுச்சு. அப்போ இது இந்த காஸ்ட். ஓகே,
சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஜீரோ தானே. அப்போ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நீங்க நெட்ல இருந்து இருக்கிறப்பே ஜீரோ காஸ்ட். சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் அது ஜீரோ காஸ்ட். டேட்டா பேஸ் மீன் ரிசோர்சஸ் தான், பட் அது ஜீரோ காஸ்ட். வேற என்ன எனக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம்னு பாத்தீங்க சொன்னா, இப்போ இதுக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட் சி லாங்குவேஜ் தேவைப்படலாம். சி லாங்குவேஜ் இஸ் ஃப்ரீ. ஓகே, அப்போ நான் சி லாங்குவேஜில் செய்தபடியா சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட், அது சி லாங்குவேஜ் ஃப்ரீ. டேட்டா பேஸ் ஃப்ரீ. ஃபேஸ் ரெகக்னிஷன் லைப்ரரி ஃப்ரீ. ஓப்பன் சிவி லைப்ரரி ஃப்ரீ. நியூட்ரல் லைப்ரரி ஃப்ரீ. MS விஷுவல் ஸ்டுடியோ ஃப்ரீ. அப்போ டோட்டல் காஸ்ட் என்ற வந்து சாஃப்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் எனக்கு ஜீரோ. ஹார்ட்வேர்ல மேபி நீங்க ஆர்டினோ யூஸ் பண்ணா ஆர்டினோட ப்ரைஸை போடுவாங்க. ஓகே, இது சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி தேவைப்படலாம்னு சொன்னா, உங்களுக்கு ட்ராவலிங் காஸ்ட்டுகள் வரலாம். இப்போ இன்குவாரிஸ் எடுத்து வரதுக்கான ட்ராவலிங் காஸ்ட், உங்களுக்கு பேப்பர் காஸ்ட்டுகள் ஏற்படலாம். பேப்பர் காஸ்ட்டுகள் வரலாம். வேற வேற என்னென்ன காஸ்ட்டுகள் ரிலேட்டடா வருது உங்களோட ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய ரிலேட்டடான காஸ்ட்டுகளை பத்தி நீங்க அதுல காஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். கிளியர்? ஓகே, அப்ப அதை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். தென் work plan or Gantt chart. Create a realistic time plan. நீங்க இப்ப இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல இருந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் வரைக்கும் என்னென்ன செய்ய போறீங்க ஒரு ஒர்க் பிளானை நீங்க ஓவராலா சொல்லணும். சரி, என்னென்ன நாங்க செய்ய போறோம். கிரியேட் அ ஒர்க் பிளான், ரியலிஸ்டிக் டைம் பிளான். ஐடென்டிஃபை த கீ ஹேண்ட் இன் டேட்ஸ், ஹாலிடேஸ் என்னென்ன இருக்கு. அப்பதான் நீங்க சரியா 90 days, உங்களுக்கு 3 months தான் இந்த ப்ராஜெக்ட்கான டைம். அதுக்குள்ள அவங்களோட ப்ரொபோசல் வர போகுது. மிச்சம் ஒரு 2.5 or 2 months வந்து மிச்ச ப்ராஜெக்டை செய்யணும். அப்ப இது எல்லாத்துக்குமான ஒரு கன் சார்ட் பிளான் நீங்க கொடுக்கணும். கிரியேட் அ ரியலிஸ்டிக் டைம் பிளான், ஐடென்டிஃபை த கீ ஹேண்ட் இன் டேட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் எக்ஸெட்ரா and start backwards. Use either project or Excel. இப்போ நீங்க MS ப்ராஜெக்ட்லயும் செய்யலாம், Gantt chart இல்ல எக்ஸல்லயும் செய்யலாம். கஸ்டமைசபிள் அண்ட் ஈஸி டு யூஸ் எக்ஸல் Gantt chart கிரியேட்டட். சரி, இதெல்லாம் சில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா காட்டுறேன். இப்போ பாருங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் பண்றதுக்கான Gantt chart எப்படி செய்திருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, இதுல போடல இந்தியில காட்டு. சரியா? இதை பாருங்க, இதுல நான் போட்டிருக்கேன் என்னென்ன செய்யணும் Gantt chart. இப்ப பாருங்க, நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து Gantt chart செய்திருக்கேன் MS ப்ராஜெக்ட்ல. கலெக்டிங் த டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு 7 days. சரியா? தென் அனாலிசிஸ் த டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 12 days எடுத்திருக்கு. செலக்ட் த ப்ராஜெக்ட் டைட்டிலுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் த ப்ராஜெக்ட் டைட்டில் 6 days and collecting the data or 7 days. Analysis the data, feasibility study ஒரு 20 days, அதை அனாலிசிஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 12 days எடுத்திருக்கு. டிஸ்கஸிங் வித் லெக்சரோட டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஒரு 7 days எடுத்திருக்கு எனக்கு. அப்ரூவல் த ப்ராஜெக்ட் டைட்டில் எனக்கு அது ஒரு 7 days எடுத்திருக்கு ப்ராஜெக்ட் டைட்டில். அண்ட் கிரியேட் அ ப்ரொபோசல் டாக்குமெண்ட், எனக்கு ப்ரொபோசல் டாக்குமெண்ட் செய்யறதுக்கு ஒரு 2 days எடுத்திருக்கு. அண்ட் சப்மிட் த ப்ரொபோசல், அது இந்த ப்ராஜெக்ட் பாருங்க, உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் உங்களோட ப்ரொபோசல்ல இருந்து அண்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமான எல்லா இதையும் வந்து நீங்க ஆக்டிவிட்டிஸையும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, அல்லது நீங்க அப்பதான் ஐடியாஸ் தெரியும். அப்ப என்னென்ன செய்ய போறீங்க, இனி வர போற ஃபைனல் ப்ராஜெக்ட் வரைக்கும் நீங்க என்னென்னலாம் செய்ய போறீங்கன்றத ஐடியா பண்ணிடணும். ஒரு ஓவரால் ஒர்க் பிளானை நீங்க காட்டணும். ஓகே, சப்மிட் த ப்ரொபோசல் அண்ட் ப்ராப்ளமா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண எனக்கு ஒரு 10 days எடுத்து. அனாலிசிஸ் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை எனக்கு அனாலிசிஸ் பண்ணினேன், அதுக்கு ஒரு 10 days. சாம்பிள் சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு 44 days. இந்த டிசைன் பண்ணதான் எனக்கு கூட ப்ராசஸ் போயிருக்கு. அண்ட் கெதரிங் த ரிக்வயர்ட்
required resources கெதர் பண்றதுக்கு எனக்கு ஒரு 16 days, சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண 47 days எடுத்திருக்கு, டெஸ்டிங் பண்ணிருக்கு எனக்கு ஒரு 60 days எடுத்திருக்கு, create the test cases for 30 days, test according to the test cases or 56 days, complete the testing project and finalize the systemக்கு ஒரு 70 days எடுத்திருக்கு, டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு 70 days எடுத்திருக்கு, project log book recording for 30 days, full project ரைட் பண்றதுக்கு இருக்கு ஒரு 95 days எடுத்துக்கு. இது ஃபைனல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 180 days தருவாங்க. அப்ப அந்த 180 days அதாவது உங்களோட ப்ரொபோசலோட சேர்த்து 180 days தருவாங்க. இப்ப உங்களுக்கு வந்து 3 months தான் தருவோம். என்ன சொன்னா HND ப்ராஜெக்ட் எல்லாமே 3 months, ஃபைனல் இயர்ஸ் எல்லாம் 6 months. அப்ப 3 months உங்களுக்கு 90 days. அப்ப ப்ரொபோசலோட சேர்த்து உங்களுக்கு 90 days தான் வரும். ஓகே, அப்ப அந்த 90 daysக்கு நீங்க எப்படி முடிக்கிறீங்க? ஓகே, finalize the project and project related and document the submission. ஒவ்வொரு 180 days அதை நான் எப்படி செய்திருக்கேன். அப்ப இந்த சார்ட் வந்து நான் எப்பயே போட்டிருப்பேன்னு சொன்னா இந்த இது செய்யற நேரமே போட்டுருவேன். இது ப்ரொபோசல் செய்யற நேரம் போட்ட சார்ட் தான் இந்த சார்ட். அப்ப அதைத்தான் என்ன செய்வேன், ஃபைனல் ப்ராஜெக்ட்லயும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இது ஃபைனல் ப்ராஜெக்ட் அதுலயும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். பாருங்க, இது எல்லாமே MS ப்ராஜெக்ட்ல செய்யுது. பாருங்க, இந்த ஆக்டிவிட்டி. அப்ப நான் இந்த ஆக்டிவிட்டிஸை இந்த டேஸ்க்குள்ள கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணி ஆகும், டிலே பண்ணக்கூடாது. அப்ப நான் இந்த ஓவரால் இந்த ப்ரோசஸ்ல இருந்திருக்கணும். ஓவராலாவே இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ரோசஸ்ல நான் இருந்திருக்கேன். இந்த எல்லாமே காட்டுறதுக்காண்டி தான் இந்த கன் சார்ட் இருக்கிறது. கிளியரா? அப்ப கன் சார்ட் ஓவரால் என்ன செய்யணும், கன் சார்ட் கிரியேட் அ ஒர்க் பிளான், கன் சார்ட் கிரியேட் அ ரியலிஸ்டிக் டைம் பிளான். நாங்க என்னென்ன செய்ய போறோம், இந்த ஃபியூச்சர் 90 days என்ன செய்ய போறோம். Identify the key cans in dates and holidays etc. Start dates, project இது எப்படி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. Then safety assessment. ஃபைனலா என்ன தேவை, சேஃப்டி அசஸ்மெண்ட். ஏதாவது சேஃப்டி இஷ்யூஸுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க. ஃபைனல் ப்ராஜெக்ட் ப்ரொபோசலா இருக்கும், சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு. இது வந்துட்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்யற நேரம் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கலாம். லாங் டேர்ம் வந்து நீங்க பிசில இருக்கபடியால ஐ ப்ராப்ளம்ஸ் அது இதெல்லாம் வரலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், என்னென்ன இருக்குன்னு சொன்னா கிளாஸ் ஃபில்டர்கள் அதுகள் யூஸ் பண்ணலாம். அதுகள் எல்லாம் என்னது சேஃப்டி அசஸ்மெண்ட்டுக்குள்ள வரும். கிளாஸ் ஃபில்டர், ஸ்க்ரீன் ஃபில்டர் யூஸ் பண்றது, சேஃப்டி கிளாஸஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் என்ன சேஃப்டி அசஸ்மெண்ட். இது நார்மலா தேவையில்லை, இது ஓவராலா இருக்குது. ஒரு ப்ரொபோசல் டாக்குமெண்ட்ல இதுவும் இருக்குது. யூசிங் த பிசி ஃபார் அ லாங் டைம் ஆஃப் ஹசார்டஸ் ஒர்க் என்வாயரன்மெண்ட் எக்ஸெட்ரா. அதுதான் லிஸ்ட் ஆஃப் ஹார்வர்ட் ரெஃபரன்சிங். உங்களுக்கு எல்லாருக்கும் ஹார்வர்ட் ரெஃபரன்சிங் கிளாஸ் சொல்லி தந்தாரு நான் இப்ப செய்யறேன்னு சொல்லி. தென் நீங்க உங்களோட ப்ரொபோசல்ல நீங்க நெட்ல இருந்து சர்ச் பண்ண ஆர்டிகல்ஸ், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொன்னா சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட டாபிக் ரிலேட்டடா என்னென்ன ஆர்டிகல்ஸ்கள் ஜேர்னல் பேப்பர்ஸ் வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. அவங்க உங்களோட சிஸ்டங்களை பத்தி என்ன சொல்றாங்க, உங்களோட டாபிக் ரிலேட்டடா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டாபிக் ரிலேட்டடா அவங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கவர்மெண்ட். இப்போ பிரைவேட் செக்டர்ஸையும் பெட்டரா இருக்கு, கவர்மெண்ட்ல பார்க்கும். இதே ப்ராப்ளம் வேற ஏரியாஸையும் வந்துருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்களுக்கு வந்துருக்கலாம், வேற கவர்மெண்ட் ஸ்பெசிபிக் இதுகளுக்கு வந்துருக்கலாம். அது நெரவ் பண்ணி அந்த பர்டிகுலர் இதுகளுக்கு நீங்க சொல்லுவோம். கிளியரா? அப்ப அப்படி எல்லாம் நீங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னு சொன்னா நெட்ல இருந்து எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கூகுள்ல போனீங்கன்னு சொன்னா கூகுள் ஸ்காலர்ஸ் அடிச்சீங்கன்னா சரி, கூகுள் ஆல்ரெடி சொல்லி தந்திருப்பாங்க கூகுள் ஸ்காலர்ஸை பத்தி எல்லாம். ஸ்காலர் அடிச்சீங்கன்னு சொன்னா இதுல வரும். இதுல போயிட்டு நீங்க இதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம்னா கூகுள் ஸ்காலர்ஸ்ல இப்ப என்ன டாபிக் ரிலேட்டட் வேணுமோ அந்த டாபிக் ரிலேட்டடா நீங்க டைப் பண்ணி .pdf அடிச்சீங்கன்னா என்ன அடிக்குது, பேஜ் ரெகக்னிஷன் ATM .pdf அடிக்குது. .pdf அடிச்சீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் பேப்பர் வரும். ஆல்ரெடி செய்த ஆர்டிகல்ஸ் பேப்பர் எல்லாமே வரும். ஓகே, இந்த பாருங்க இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் சம்பந்தமா வந்திருக்கு ஆல்ரெடி. அப்ப இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இது எல்லாமே ஆர்டிகல் யார் யார் எழுதி இருக்கா, ஆல்ரெடி எழுதி இருப்பாங்க கணக்கு பேர். அப்ப இதுல பார்த்து நீங்க ஐடியாஸ் எடுக்கலாம். ஓகே, பாருங்க ஆர்டிகல்ஸ் பேப்பர்ஸ் வருது. இதுல போய் நான் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் போட்டு அவங்க ஆர்டிகல்ஸ் பேப்பர் எடுத்துருக்காங்க, நான் சைன் இன் பண்ணி எடுக்கணும். இப்படி நீங்க போய் எடுக்கலாம். நல்லது. சும்மா நீங்க கூகுள்ல அடிச்சாலும் சரி, இதே ஹெடிங்கே போயிட்டு நீங்க சும்மா கூகுள்ல அடிச்சாலும் வரும். வந்துட்டு நீங்க .pdf அடிக்கணும். .pdf ஆர்டிகல் பேஸ் பேப்பர் அடிச்சா தான் வரும். அல்லாட்டி எல்லா டாபிக்ஸ் எல்லாம் ஜென்ரலா வரும்.
நார்மலா அடிச்சீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இது ஆர்டிகல் பேப்பர் பாருங்க. இந்த பாருங்க, இந்த பேப்பர் இதுல ஐஎஸ்என் நம்பர் எல்லாமே இருக்கு. நீங்க சர்ச் பண்ணுங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிகல், இது ஒரு ஜேர்னல் பேப்பர். இப்படி எடுக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா யார் இது எழுதியிருக்கா, டீப்பா மல்வியா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த வால்யூம் நம்பர் இருக்கு, இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் ரிசர்ச் பப்ளிகேஷன், அதுல பப்ளிஷ் பண்ண பேப்பர். பயோமெட்ரிக்ஸ் ரிலேட்டடா இப்படி ஒரு ஆர்டிகல் பேப்பர் பாத்தீங்களா, ஃப்ளோ சார்ட்லாம் காட்டியிருக்காங்க. அப்படி அப்படி ஒர்க். அப்போ ஒரு ஐடியாஸ் நீங்க இப்படி அடிச்சு ஒரு டாபிக் ரிலேட்டடா அடிச்சு முதல்ல ஐடியாஸ் எடுக்கணும். இதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஒரு 1 வீக் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இருக்க டைம்ல நீங்க யூஸ் பண்ணி ஒரு டாபிக் ரிலேட்டடா அடிச்சு ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எடுக்கணும். அப்ப அப்படி போறீங்க பாருங்க, இவங்க அதுக்கான ரெஃபரன்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அதுல இருக்கு. இதை நீங்க காப்பி பண்ணி போட்டாலும் இதுவும் வரலாம். கிளியரா இங்க பாருங்க, இதுல ரெஃபரன்ஸ் சொல்லி இருக்குது. அப்ப நீங்க ஒரு டாபிக் செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க கீழே. கிளியரா? அப்ப அந்த ரெஃபரன்ஸ்களை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அங்கே கிடைக்கிறது ஈஸி. ஒரு ஹெடிங்ஸுக்கு இங்க இருந்துலாம் டேட்டாஸ்க்கு எதை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்க முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்படி எடுக்கணும். அப்போ முதல்ல ஓவராலா இப்ப எல்லாமே பார்த்துட்டோம். இதுல ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல முதல் எய்ம் இருக்கணும். சரியா? ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல முதல்ல எய்ம் இருக்கணும், introduction இருக்கணும், then problem statement இருக்கணும், then aim, objective, justification or benefit. Justification or benefit means என்னன்னு சொன்னா why is this project is important, who benefits இருக்கணும். then is a proposed activities, நீங்க என்ன செய்ய போறீங்க. identify the task you need to undertake to achieve your objectives. okay, then possible solutions, என்னென்ன solutions கொடுக்க போறீங்க. any ideas about possible outcomes, what do you think is going to happen, என்ன நடக்க போகுது, அத possible solutions. resource needed, என்னென்ன resource உங்களுக்கு தேவை. what do you need to complete your project. okay, உங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு மேபி உங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு என்னென்ன தேவை. what do you need to complete your project, maybe materials, journal papers. இப்போ நான் காட்டணும் journal papers தேவை, business management சொல்லி journals, papers, articles, books. இதுல இருந்து உங்களோட டாபிக் ரிலேட்டடான ஐடியாஸ் எடுக்கலாம். கிளியரா? அப்போ உங்களுக்கு ஐடியாஸ் அதுல இருந்து எடுக்கலாம். தென் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ உங்களோட ப்ராஜெக்ட் செய்யறதுக்கான உங்களோட எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன. மேபி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிராவல் காஸ்ட் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், பேப்பர் காஸ்ட்டுகள், மேபி நீங்க சர்வே கொடுக்கறதுக்கு பேப்பர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், அது பிரிண்டிங் காஸ்ட்டுகள் வரலாம். கிளியர்? அப்ப அதுகளை பத்தி நீங்க அதுல சொல்லலாம் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். தென் ரிசோர்ஸ் நீடட், அது சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னது ஆர்டினோ போர்டு பண்ணலாம், அல்லது ஒரு போர்டுகள் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட் தான் உங்களுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய காசு இல்லை, எல்லாமே நெட்ல இருந்து ஃப்ரீ எடுக்கலாம் தானே, அப்போ ஜீரோ காஸ்ட். ஓகே, தென் அடுத்த ஒர்க் பிளான் ஒரு கன் சார்ட். கன் சார்ட் நீங்க ப்ராஜெக்ட் எம்எஸ் ப்ராஜெக்ட்ல வரையலாம், அது ஈஸி. இப்போ உங்களுக்கு ஒரு கன் சார்ட் கார்டு அண்ட் சேஃப்டி அசஸ்மெண்ட், இவ்வளவு ஏரியாஸையும் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கவர் பண்ணுவாங்க. ஓகே, தென் இப்போ நான் ஆல்ரெடி முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் என்னது இதெல்லாம் இருக்கு. எய்ம்ஸ், வாட் இஸ் த எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். எய்ம்ஸ் என்ற என்னென்று இருக்கும் நான் சொன்னேன். எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து எய்ம்ஸ் என்ற என்ன சொன்னா the reader is what you want to achieve overall but not how you are going to do it. எப்படி செய்ய போறோம்ன்றலாம் இல்லை, இதெல்லாம் ஓவரால் நான் டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இந்த 5 மெஷர்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப்ஜெக்டிவ் இஸ் how you will set out to achieve your aim. ஓகே, they are smart, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ், அண்ட் மெஷரபிளாக இருக்கணும், அந்த டைமுக்குள்ள செய்யக்கூடிய இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும், வித்தின் அந்த டைம் பீரியடுக்குள்ள அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் அல்டிமேட் கோலான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அச்சீவ் பண்ண இல்லாட்டி உங்களோட எய்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் ஆகாது. அச்சீவ் ஆகாட்டி உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் இந்த எய்ம் வந்து அச்சீவ் ஆகாது. டைம் லிமிட்டட் இருக்கணும், வித்தின் 90 days டைம் லிமிட்டட். ஓகே, ரிசோர்ஸஸ் அண்ட் அச்சீவபிள் அண்ட் மெஷரபிள் அண்ட் ஸ்பெசிஃபிக். இந்த ஸ்மார்ட் அண்ட் கான்செப்டை நீங்க ஞாபகம் வச்சிருந்தா சரி. உங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்து இந்த ஸ்மார்ட்டுக்குலாம் இருக்கணும், ஸ்பெசிஃபிக்கானதா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், அச்சீவபிள் இந்த 90 daysக்குள்ள அச்சீவ் பண்ணக்கூடியதா இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணாதான் உங்களோட எய்ம்ஸ் அச்சீவ் ஆகும். அண்ட் ரிசோர்ஸா இருக்கணும், ரிசோர்ஸ்டா இருக்கணும், அண்ட் டைம் லிமிட்டா இருக்கும். லிஸ்டட் as statement using bullet point. okay, can have a many objectives but many objectives இருக்கலாம், பட் எய்ம்ஸ் வந்து அப்போ ஒன்றா தான் இருக்கும். கிளியர்? அப்போ இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்லைட்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, காமன் மிஸ்டேக் என்ன, எய்முக்கும் ஆப்ஜெக்டிவ்ஸும் சொன்னா செப்பரேட் பண்றது இல்லை, ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்றது. தென் நாட் கிளியர் வாட் இஸ் த எய்ம்ஸ் ஓ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர். ரிப்பீட் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் அப்போ ப்ராஜெக்ட் எழுதுற நேரம் ஐ, ஹி, ஷி அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் ப்ராஜெக்ட் இது ப்ரொஃபஷனலாக இருக்கும்.
ஓகே திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லணும். நீங்க ஐ ஆம் கோயிங் டு டூன்னு சொல்லி ப்ராஜெக்ட்ல எழுதக்கூடாது, ப்ராஜெக்டா ப்ரொபோசல்ல. ஓகே ப்ரொபோசல் உங்களோட தான், அதுக்காண்டி அந்த வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே டூ மச் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்கக்கூடாது. எதுக்கு? ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் எய்ம்ஸ் இருக்கு. எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லை, நீங்க டூ மச் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸும் தேவையில்லை. ஓகே தென் solutions. More solutions use a variety of synonyms in research, discuss, investigate, implement, design, recommend, identify, develop, build and analysis. Clear layout, separate sections for aims and objectives should be statements சரியா? Then planning your project, NMR Gantt chart and milestone. This sections is cover breaking down your project into tasks. அப்போ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் செய்கிற நேரம் என்ன செய்யணும்? டாஸ்க்காக பிரேக் பண்ணணும், டாஸ்க்கை சப் டாஸ்க்காக பிரேக் பண்ணணும், அண்ட் சப் டாஸ்க் என்ன செய்யணும்? ஒர்க் பேக்கேஜஸாக பிரேக் பண்ணணும். இது நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ கணக்கு சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். எஸ்டிமேட்டட் த டைம் லிமிட் டு டேக், ஐடென்டிஃபை த மைல் ஸ்டோன்ஸ், என்னென்ன மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது, சீக்வன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடியூசிங் த Gantt chart இவ்வளவு இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இஸ் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். Work breakdown structure into tasks need to be practical இருக்கணும், to be able to identify when they are completed. அப்போ complete பண்ணக்கூடிய இருக்கணும். சும்மா do not want to identify 5-minute jobs. So 5 minutesல செய்யற activities எல்லாத்தையுமே இதுக்கு வந்து போடுறது இல்லை. Okay, do not want to identify 5-minute jobs, but ones that need to be completed in a week. ஒரு weekல complete பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் அப்படி செய்யறேன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ப்ராஜெக்ட், முதல் லிட்ரேச்சர் ரிவ்யூ சர்வே, அதுக்கான முதல் லிட்ரேச்சர் ரிவ்யூ சர்ச் பண்ணணும். அப்படின்னு என்ன செய்யணும்? ஆர்டிகல்ஸ், ஜேர்னல் பேப்பர்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் முதல் ரீட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி கூகுள் ஸ்காலர்ஸ், கூகுளில் போயிட்டு ஜேர்னல் பேப்பர்ஸும் முதல் எடுக்கணும். உங்களோட ரிலேட்டட் சிஸ்டம் ரிலேட்டடான சர்ச் பண்ணி அதை பற்றி ஒரு ஐடியா ரீட் பண்ணி எடுக்கணும். முதல்ல அதை முதல் சமரி பண்ணணும் உங்களோட ஓன் வேர்ட்ஸ். ஓகே தென் அதில் தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ பாடலாங்களை படிப்பீங்க. ஓகே தென் டெவலப் தி சிஸ்டம் அப்படி செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுகள் இந்த லெவலில் தேவையில்லை. டைம்ஸ் உங்களோட டைம்ஸ் இது வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே 26 weeks 180 days. அப்போ உங்களோட ப்ராஜெக்ட் அப்படி டைம் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். இப்போ கன் சார்ட் நான் இப்போ காட்டியிருந்தேன், அதை தான் இப்படி காட்டியிருக்கான். லிட்ரேச்சருக்கு இவ்வளோ டேஸ் அண்ட் அதை தான் நான் என்ன செய்யிருக்காங்க அலைக்கும் காட்டியிருக்கேன். ஓகே மைல் ஸ்டோன் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் இங்கே தான் இருக்கிறீங்க எல்லாருமே, ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் லெவல் இங்கே. இப்போ ப்ரொபோசல் செய்து ஒரு 1 milestone அச்சீவ் ஆகுது. அதுக்கு அடுத்த மைல்ஸ்டோன் என்ன? லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யறது அடுத்த மைல்ஸ்டோன். தென் மெத்தடாலஜி ஃபைன் பண்றது நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன். அது டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் ஃபைனல் ஸ்டேஜ். அண்ட் ரிவ்யூ பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டாக கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட். அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறீங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனால் தான் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சீக்வன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வரும். இப்போ கன் சார்ட் ஃபைனல் பார்ட்டுக்குள்ள வரும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணாதான் சில ஆக்டிவிட்டியை செய்யலாம்னு சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஏ செய்யணும்னு சொன்னால் ஏண்டா இந்த டாஸ்க் ஏயும் பியும் வந்து முடிஞ்சிடும். இப்போ டாஸ்க் டி செய்யணும்னு சொன்னால் இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த டாஸ்க் டி கம்ப்ளீட் ஆகும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரலாம். அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன் சார்ட்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகே ஷெடியூலிங் பண்ணியிருக்கணும். கன் சார்ட் அண்ட் டைம் டேக்கன் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கன் சார்ட் காட்டியிருக்கேன் பாருங்க. அனாலிசிஸ் அதுக்குள்ள பாருங்க ஒன் சைட் மீட்டிங், டிஸ்கஷன் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதே மாதிரி நீங்கள் டிஸ்கஷன் வித் லெக்சரர் போடலாம். டாக்குமெண்ட் வித் கரண்ட் சிஸ்டமா எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் இருக்க ப்ராப்ளமாக ஃபைன் பண்ணுறது அண்ட் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது. இப்போ இந்த டிசைன் ப்ரோசஸுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைன் டேட்டா பேஸ்ன்னு தந்திருக்காங்கடா. இந்த இது முடிஞ்சா தான் நீங்கள் சாஃப்ட்வேர் டிசைன் செய்யலாம். பாருங்க இப்படி லிமிட் ஆகி வருது. அந்த அரோ வந்திருக்குன்னு சொன்னால் என்ன மீனிங்டா சில டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாதான் செய்யலாம். இப்போ இந்த டாஸ்க் செய்யணும் சாஃப்ட்வேர் டிசைன் செய்யணும்னு சொன்னால் சாஃப்ட்வேர் டிசைன் டேட்டா பேஸ் கம்ப்ளீட் ஆகிடும். டேட்டா பேஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் சாஃப்ட்வேர் டிசைன் செய்யலாம். சாஃப்ட்வேர் டிசைன் செய்தால் தான் இன்டர்ஃபேஸ் டிசைன் செய்யலாம். இன்டர்ஃபேஸ் டிசைன் செய்தால் தான் கிரியேட்டிவ் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் செய்யலாம். இப்போ இப்படியான ரிலேட்டட் எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே அப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்களும் அதே மாதிரி தான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான். சில டாஸ்க் வந்து என்னது இன்டர்வியூ பண்ணாம போயிட்டு நீங்க ப்ராஜெக்டை செய்யலாது. அப்போ உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் சரியா ஆர்கனைஸ் பண்ணணும். எந்த ஆக்டிவிட்டி முதல்ல வரும், எந்த ஆக்டிவிட்டி அடுத்த வரும், அது எல்லாத்தையுமே நீங்க சரியா ஒரு 20 ஆக்டிவிட்டிஸ் சரி போடணும். கிளியர்?
ஒரு 20 ஆக்டிவிட்டீஸ் உங்களோட ப்ராஜெக்ட்ல என்னென்ன வரப்போகுதுன்ற ஒரு 20 அல்லது 15 ஆக்டிவிட்டீஸ் சரி நீங்க போடணும் டாஸ்க். அதை அப்படி நீங்க 1 by 1 அச்சீவ் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ நான் கார்டுனா கிளியரா விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஓகே, எனி டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, No, sir. No, sir. ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் இப்போ எப்படி செய்யறன்ற ஐடியா கிடைச்சிச்சா? Yeah. எனி டவுட்ஸ்? Gloria? Yeah, sir. Yeah. Any doubts? No, sir. Sir, Yeah. like proposal ku word count edum irukka limitation? இல்ல ஒரு maybe ஒரு 2500 okay, maximum 2500 enough. Okay, the full project ku word count வந்து around 8000 to 10000. Oh, 8000 to 10000. Yeah, அது HND க்கு okay 8000 okay. Finally இருந்தா தான் உங்களுக்கு 10000 to 12000 words கேட்பாங்க. Okay, exceed ஆனது பிரச்சனை இல்ல தானே? Exceed ஆன பிரச்சனை இல்ல, no problem. Okay, sir. Thank you. Okay, வேற யாருக்காவது? இது ப்ரொபோசல் தானே, இது ப்ரொபோசல் ப்ராஜெக்ட் இதை தான் காட்டிருக்கோம். ஃபைனல் ப்ராஜெக்ட் எப்படி செய்யறேன்னு இன்னும் சொல்லல. ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? Yeah. Yes, sir. Yes, sir. ஓகே, இது நான் அப்படியே ஒரு ப்ரொபோசல் செய்யற ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்டல் அது காட்டினா உங்களுக்கு விளங்கும் அப்படி எப்படி செய்யறேன்னு சார். ஓகே, யாருக்கா ஐடியாஸ் அதுக்கு கஷ்டம்? வேற யாரா டிஸ்கஸ் பண்ண இருக்க? விதிஷாலினி, தானியா, உங்களோட டாபிக்ஸ் என்ன? ஓகே, தானியா இருக்கீங்களா? விஷாலினி ஓகே? ஓ சார். யா, தானியா உங்களுக்கு ஓகே? யா, கிளியரா இல்ல யா சொல்லுங்க. Sir, யா சொல்லுங்க தானியா. graphic design and corporate identity. Corporate identity in graphic design specific industry கண்ட எடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல மாதிரி. அது மெயின் டாபிக் அதுதான். ஓகே, அதுக்கு analyzing the visual brand identity of companies in Sri Lanka. in Sri Lanka அப்படி எடுக்க போறேன். இப்ப ஆல்ரெடி நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிற மூவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படி இருக்கு, அப்படியும் எடுக்கலாம். மல்டிமீடியா தானே. ஹலோ, கொஞ்சம் அந்த கொஞ்சம் இருங்க. ஓகே சொல்லுங்க. ஒரு கம்பெனியோட லோகோ ஒன்று எடுத்து ஓகே, அது எப்படி அந்த லோகோனால அது எப்படி பெட்டர் ஆச்சு அந்த மாதிரி. பிராண்டிங் அப்ப நீங்க சேப்பட பிராண்டிங் அப்படியா? எஸ். அப்ப மல்டிமீடியான நீங்க இண்டஸ்ட்ரீஸ் அதுல அப்படின்னா உங்களோட இது ப்ராஜெக்ட் மேபி அனிமேஷன்ஸ் அப்படி எதுவும் ரிலேட்டடா செய்யலையா? இல்ல, இதுவும் கிராஃபிக் டிசைன் தான். ஓகே, கிராஃபிக் டிசைனிங். ஓகே, இந்த பிராண்டிங் அப்படி ரீச் ஆகுதுன்னு சொல்லி அப்படியா? அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்க ஒரு இப்போ நான் சொன்ன ஐடியாஸ் கிடைச்சிச்சு தானே. இப்போ இதுக்கு ரிலேட்டடா முதல்ல செய்யுங்க. செய்துட்டு நெக்ஸ்ட் செஷன்ல இப்போ மது சார் மேபி சொல்லுவார் உங்களுக்கு ஐடியாஸ் என்னென்ன மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்டா எல்லாரும் ப்ரொபோசல் செய்யுங்க. ஓகே, ஹலோ. ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்போ ப்ரொபோசல் இன்னைக்கு நான் இந்த ஃபார்மட் அப்படின்னு நான் இதுல போட்டு விடுறேன் மூடல்ல. அது பிறகு எல்லாரும் இதை எடுத்துக்கோங்க. ஓகே, இதை எழுதினீங்களா எல்லாரும்? எழுதி இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் எழுதி வைங்க, முதலாவது ஸ்ட்ரக்சர். இப்போ யார் சம்டைம்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு மூடல் ஒர்க் பண்ணாட்டி நீங்க நிஷாந்த் சார்ட்ட கால் பண்ணி கேளுங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் எழுதி வைங்க. ஓகே, யா. சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சார் மார்னிங் டைம்ல போடுவீங்க? யார் நானா? இல்ல, இப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட் கிளாஸ் யா மார்னிங் டைம்ல போடுவீங்கன்னு கேக்குறேன். அது சரியான தெரியல. நிஷாந்த் தான் இப்படிதான் சார், இப்படிதான் சார். மது சாரோட கிளாஸ் வந்து 20 செகண்ட் 10 to 12 இருக்குதா நீ மயூரன் சார் சொன்னாரு. ஓகே, இப்ப வர்க்குக்கு வர சொல்லிட்டாங்க என்ன. ஓகே, அப்ப எனக்கு அப்ப ரெக்கார்டட் செஷன் இருக்குன்னு தானே? அப்படி அத பார்த்தா சரி. யா யா இல்ல, அதான் நான் ரெக்கார்டட் செஷன் பாக்கும்போது ஹலோ யா சொல்லுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேட்க முடியாது தானே அதுல? அதுதான் நானும் சொல்றேன். இப்ப எனக்கும் வர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்ப எனக்கு வர சொல்லிட்டாங்க.
சப்போஸ் இப்ப வந்து ஒரு டாபிக்கே இது பண்றதா இருந்தா அப்ப நாங்க அதை செய்யும் போது அந்த நேரத்துல இல்லாட்டி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தானே. அப்படின்னா இப்ப எப்படி செய்யுங்க நிஷாந்த் சார் உங்களோட சிச்சுவேஷனை சொல்லுங்க. இப்படிதான் உங்களோட பிரச்சனை இருக்கு. இப்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்றப்படியே எங்களுக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் கிளாஸஸ் ஈவினிங்ல போட சொல்லுங்க. ஆஃப்டர் 3 போட்டாலும் பரவாயில்ல, ஆஃப்டர் 1 போட்டாலும் ஓகே. ஓகே அப்படி டயாலினிக்கும் என்ன மாதிரி இருக்கு டயாலினியும் நீங்க இருக்க கதை. ஓகே ஓகே சார். ஓகே எனக்கு ஒர்க் முடிய 6 ஆகும். அப்ப அதுக்கு அப்புறமா போட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே 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 6க்கு பிறகு போடுறது எப்படியும் நாட் பாசிபிள்னு நினைக்கிறேன். ஷூரா இப்போ இப்படி ஒரு 5:30 to 7:30 மாதிரி இருந்தாலும் அப்படி போட்டா ஓகேயா இருக்கும். அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தானே அதோட. ஓ சார் அது ஓகே. என்ன போனை அடிச்சீங்கன்னா சரி போன்ல இருந்து கேட்டு வரலாம் தானே ஒர்க் டைம் இல்ல. இல்லண்ணா எனக்கு சர்வீஸ் முடியவே 6 ஆகும். ஓகே ஓகே இப்ப கனிஷாந்த் கழிச்சு பாருங்க இந்த மாதிரி. ஓகே 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 இப்ப எல்லாரும் ஸ்ட்ரக்சர் எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் மூடுல அப்லோட் பண்றேன் இந்த இதெல்லாம். ஓகே 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 சார். அப்ப இன்னைக்கு இவ்வளவு தான் கிளாஸ். ஓகே தேங்க்யூ. அப்ப செஷன் க்ளோஸ் பண்றேன்.